ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லுக்கிசம் அன்பால் கன் பார்க்குங்கிற கேரக்டரோட பேக் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். கன் பார்க்குங்கிற கேரக்டரை சிம்பிளாக சொல்லணும்னா டோட்டல் லுக்கிசம் அன்வைவே பிஃபோர் கன் பார்க் அண்ட் ஆஃப்டர் கன் பார்க்னு பிரிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேனலோட ஸ்டார்டிங்லேயே நிறைய பெண்கள் ஒரு பெரிய பயங்கரமான உருவத்துக்கு முன்னாடி மண்டி போட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாரும் தன்னோட விரலை தானே வெட்டிக்கிறாங்க. எதுக்காக இதை செய்கிறாங்கன்னு பார்த்தா அந்த பெண்கள் எல்லாருமே அவரோட மனைவிகள். அந்த பெரிய உருவம் தான் ஷிங்கன் யாமசாகி. ஜப்பானில் இருக்க ஒரு பெரிய யாக்குசா ஃபேமிலியோட தலைவன். யாக்குசானா நம்ம ஊரில் இருக்க கேங்ஸ்டர் மாதிரி தான். ஷிங்கன் யாமசாக்கிக்கு சண்டை போடுறதை தவிர மீதி எதுலேயுமே விருப்பம் இருக்காது. இந்த ரிலேஷன்ஷிப் சந்தோஷமாக இருக்கிறது, குடும்பங்கள், இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும். ஆனாலும் அவரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவரை ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த பெண்களை கல்யாணம் பண்ணிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க மூலமாக அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான தலைவரை கொண்டு வரதுக்காக தான் இவருக்கு கல்யாணமே பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆனால் இந்த பெண்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷலான எபிலிட்டியோடையும் பலசாலியாகவும் குழந்தைகள் பிறக்காத காரணத்தினால தான் இவங்க தங்களை தாங்களே தண்டிச்சுக்கிற மாதிரி தங்களோட விரலை தாங்களே வெட்ட விட்டுருக்காங்க. அதை வச்சு ஓவராலாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இவங்க எந்த அளவுக்கு மோசமான ஒரு குடும்பங்கிறது. ஃபேமிலியோட ஒரு மெம்பர் கண்ணாடி போட்ட ஒருத்தக்கிட்ட போய் இதை சொல்கிறான். இந்த கண்ணாடி போட்ட ஆள் தான் ஷின்டாரோ யாமசாக்கி, ஷிங்கன் யாமசாக்கியோட தம்பி. அதோட இந்த யாமசாக்கி ஃபேமிலியில் செகண்ட் இன் கமெண்டில் இருக்கிறதும் இவர் தான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு தெரியுது ஜப்பானை சேர்ந்த ஷிங்கன் யாமசாக்கிக்கும் கொரியாவை சேர்ந்த கேப்ரியம் கிம் அப்படிங்கிறவரோட கேங்குக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. அதில் இந்த ஷிங்கன் யாமசாக்கி தோற்று போயிருக்காரு. அதுலேருந்தே பெருசாக எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிடாமல், ஃபேமிலி அண்ட் மொத்த உலகத்தை பற்றியும் தலையிடாமல் ஒரே இடத்துல முடங்கி போய் உட்காந்துருக்காரு. இந்த பிரசிடென்ட் ஷின்டாரோ யாமசாக்கி தான் ஃபேமிலியோட அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்துக்கிற ஆள். இந்த தடவை ஹெட் ஷிங்கன் யாமசாக்கிக்கு வேற பெண்கள் கிட்ட இருந்து மறுபடியும் 4 குழந்தைங்கள் பிறந்திருக்காங்க. முதல் 3 குழந்தைங்க கிட்டேயும் எந்த ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியும் இல்லை. 4ஆவதா பிறக்கிற குழந்தை கண்கள் முழுசாவே பியூர் கருப்பு நிறத்தோட பிறக்குது. இதுக்கு அர்த்தம் அந்த குழந்தை அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டில் பார்க்கக்கூடிய உங்கள் ஃபேமிலியோட ஜீனோட பிறந்திருக்குங்கிறது. அந்த குழந்தையோட அம்மா பார்க் சுமிங்கிறதுனால அந்த குழந்தைக்கு கன் பார்க்னு பேர் வைக்கிறாங்க. இவங்க அப்பாவோட யாமசாக்கிங்கிற பேர் இவனுக்கு கிடைக்கணும்னா அதை சண்டை போட்டு இவன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நினைவு தெரிஞ்ச வயசுலேருந்தே அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 5 வயசுலேருந்து ஹச்மி பிரதர்ஸ் கன் பார்க்குக்கு சண்டை போடுறதுக்கு கியோகுஷின் கராத்தே சொல்லி கொடுக்குறாங்க. கன் எந்த அளவுக்கு டேலண்டட்னா ஒரே மாசத்துல மொத்த கியோகுஷின் கராத்தேவையும் கற்றுக்கிட்டு முடிக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவன் டீச்சர்ஸ்க்கே சவால் விடுவான். அப்புறம் அந்த இடத்துக்கு இன்னொரு பையன் வரான். அந்த சின்ன பையனோட பேர் ஹருட்டோ. அவன் தான் வைஸ் பிரசிடென்ட் ஷின்டாரோ யாமசாக்கியோட பையன். அவன் அப்பாவை பார்த்துட்டு நான் லைப்ரரிக்கு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறப்ப அங்கே பக்கத்தில் இருக்க மெம்பர்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. ஹருட்டோ கண்ணை விட ரொம்ப திறமசாலி. அவனோட வயசுலையும் பெரிய ஆள் கூட. அவன் அடுத்த லீடர் அவன் தான் கரெக்டாக இருக்கும்னு இவனுங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கதை கேட்ட ஷின்டாரோ யாமசாக்கி அவனுங்க முகத்தை கோவமாக பிடிக்கிறான். இன்னொரு தடவை இதே மாதிரி பேசினா உங்கள் தலை உங்கள் கழுத்திலே இருக்காதுன்னு அவங்கள மிரட்டுறான். வைஸ் பிரசிடென்ட் ஷின்டாரோவை பற்றி பார்த்தா அவன் தான் ஷிங்கன் யாமசாக்கியோட தம்பி. இவங்க 2 பேருமே ட்விங்ஸ். ஹெட்டுக்கு ஈக்குவலாக இவனும் டேலண்டடாக இருந்தாலும் இவன் ஃபேமிலியோட ரூல்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணணுங்கிறத சின்ன வயசுலேருந்தே இவன் மனசில் ஊட்டி வளர்த்து ஒரு சைக்கோவாக வளர்த்துருக்காங்க. இவன் ஃபேமிலியோட ரூல்ஸை காப்பாற்றுறதுக்கு இவன் எந்த இலைக்கு வேணால் போவான். இவன் எந்த அளவுக்கு லாயல்ட்டியான ஒருத்தனா, இவன் எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்கிறது இவனுக்கு தெரிஞ்சாலும் அவன் அண்ணனோட சிம்மாசனத்துக்கு போட்டியாக வரக்கூடாதுன்னு இவனோட டேலண்ட்டையே மறைச்சிட்டு செகண்ட் இன் கமெண்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஷிங்கன் யாமசாக்கி இது வரைக்கும் கண்ணுக்கு அவனோட பேரை கொடுக்கலாட்டியும் கூடிய சீக்கிரம் அவனோட திறமையை நிரூபித்து சீக்கிரமாகவே அவனுக்கு சொந்தமான பேரை எடுத்துப்பான்னு ஷின்டாரோ நம்பிட்டே இருந்தான். கண் 5 வயசில் அவன் அம்மா கிட்ட அவன் ஃப்ரெண்ட்ஸோட தெருவில் விளாண்டதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அவங்க அம்மா அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. அடுத்து யாமசாக்கி தலைவனாக போகிறவன் இந்த மாதிரி குழந்தைங்க விளாட்டெல்லாம் நீ விளாடக்கூடாது, மனசில் ஸ்ட்ராங் ஆகிறத பற்றி மட்டும்தான் நீ யோசிக்கணும் அப்படின்னு இன்னும் மோசமாக திட்டுறாங்க. ஸ்ட்ராங்காக வளர்றதை தவிர இந்த இடத்துல இவனுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவனை எலமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்த்து விட்றாங்க. அப்போ பார்க்குறதுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆன அங்கிள்ஸ் மாதிரி இருக்க ஹை ஸ்கூல் பசங்க சில பேர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். எடுத்ததும் அடி ஓத தான். முதல் நாள் காலையிலே அவனோட ஹை ஸ்கூலில் சேர்ந்த மொத்த பேரையும் அவனுக்கு கீழே கொண்டு வரான் சண்டை போட்டு. இந்த மாதிரி பல கேங்ஸ் அங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறான். தெருவில் சுற்றுற சின்ன சின்ன ரவுடி கூட்டம் ஒவ்வொருத்தங்களை தேடி போய் வேட்டையாடுறான். பைக்கர்ஸ் கேங், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்கூல் புல்லிஸ், இந்த மாதிரி ஒருத்தர் விடாமல் ஒவ்வொருத்தங்களாக சண்டை போட்டு அவனுக்கு கீழே கொண்டு வரான். அதுவும் முதல் நாள் ஸ்கூலில் சேர்ந்தப்பயே. இதெல்லாம் பண்ணுறப்ப இவனுக்கு 8 வயசுன்னு மென்ஷன் பண்ணி வச்சிருக்காரு ஆர்டிஸ்ட் மனசாட்சியே இல்லாமல். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடைக்கல. அப்பாவா மாதிரியே அவனும் ஏதோ ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்லேயே இருந்த மாதிரி இருந்தான். இவனுக்குள்ள ஃபீலிங்ஸே இல்லை. எதுக்காக ஸ்ட்ராங் ஆகணும், எதுக்காக நான் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கேன், இது எதுவுமே அவனுக்கு தெரியல. இது எல்லாமே நிஜமாவே நமக்கு தேவைதானன்னு இவன் மைண்டில் ஒரு டவுட் வரப்ப தெருவில் சாதாரணமாக நடந்து வர ஒரு குடும்பத்தை பார்க்குறான். ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பையன், எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவன் வாழ்க்கையும் அதே மாதிரி இல்லையேன்னு ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்கான். அவன் வீட்டுக்கு போய் அவன் அம்மாவை பார்க்குறப்ப அப்போ தான் அவன் அம்மா இவனை பாராட்டுறாங்க. முதல் நாள்லேயே மொத்த ஸ்கூலையும் கான்கூர் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன், அப்படி தான் இருக்கணும்னு அவன் அம்மா பாராட்டுறாங்க. கண் எதுவுமே புரியாமல் வன்முறை பண்ணால் மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லாரும் அன்பாக நடந்துப்பாங்கன்னு நினச்சி அவங்க அம்மாவே அறையிறான்.
அவங்க அம்மா அவனை மெதுவாக திரும்பி பார்த்து குட் யாமசாக்கியோட வருங்கால தலைவன் இப்படி தான் கொடூரமாக இருக்கணும்னு பேசுகிறாங்க. இவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கக்கூடாதுங்கிறதுக்கு இவனுக்கு குடும்பம் ஒரு தலை சிறந்த எக்ஸாம்பிள். அன்னைக்கு நைட்டே யாமசாக்கி ஹெட் ஒரு பாத் ஹவுஸுக்கு போகிறான். பார்க்கறதுக்கு ஒரு மனுஷன் மாதிரியே இல்லை, அவன் ஒரு பூதம் மாதிரி இருக்கான். பெரிய உருவம். பார்ட்சோமி கண்ணோட அம்மா கண் நிறைய சாதிச்சிட்டான். இப்போ நீங்கள் அவனுக்கு பேர் கொடுக்க சரியான நேரமாக இருக்கும்னு அவங்க சொல்கிறப்ப அவன் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. ஏன்னா இவனுக்கு இதை பற்றிலாம் எந்த ஒரு கவலையும் இல்லை. இவங்களாம் ஸ்ட்ராங்காக மாறினா கூட இவங்க யாருமே கண்டுக்க போகிறதில்ல கடைசி வரைக்கும். இது புரியாத சௌமி புரிஞ்சது. அவன் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறணும், நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லி அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் கன் கார்டனில் ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறத பார்க்குறான். அதை வேகமாக அவனோட கையில் பிடிச்சி நசுக்கிடுறான். பக்கத்திலே இருக்க ஹருட்டோ 2 பேரும் கசின்ஸ் மர வேணும். கண்ணுக்கு வன்முறை மட்டுமே ஒரே வழி இல்லை, அன்பா நடந்துக்கிறது கருணை காட்டுறது கூட பெரிய விஷயந்தாங்கிறத அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறான். குடும்பத்துக்காக நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழுன்னு அவனுக்கு புரிய வைக்கிறான். கண்ணுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது. அந்த தைரியத்தில் நேரம் இவன் சித்தப்பாக்கிட்டே போய் நான் என்னோட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன். உங்கள் குடும்பத்தோட ஹெட்டாக இருக்க எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்கிறப்ப வைஸ் பிரசிடென்ட் இவனை ஓங்கி ஒரு அற விடுறான். கன் என்ன பேசுகிற, கொரியாவோட கேப்ரியம் கிம் நம்மளோட இனத்தையே அவமானப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு நீ தான் பதிலடி கொடுக்கணும், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், உன் மனசுக்குள்ளே யார் இந்த மாதிரியான விஷத்தெல்லாம் விதைச்சதுன்னு கேட்குறப்ப சின்ன பையன் கன் ஹருட்டோ தானே உண்மையாக சொல்லிடுறான். கோவமான ஷின்டாரோ தன்னோட பையனு கூட பார்க்காம கண்ணோட கையில் ஒரு கத்தியை கொடுத்து நம்ம குடும்பத்தை பின்னாடி இழுக்க பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள எலிமினேட் பண்ணிடணும். என் பையன் ஹருட்டோவை கொன்னுருன்னு ஆர்டர் கொடுக்குறான் தான் சொந்த பையனையே கொள்றதுக்கு. இந்த ஆர்டர் போடுறது ஹருட்டோவே அந்த இடத்துக்கு வந்து அது எல்லாத்தையும் கேட்டுறான். ஹருட்டோவை பார்த்த ஷின்டாரோ அவன் மேலே தன்னோட கோவத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். அவன் கண்ணத்திலே ஒரு அற விட்டு நீ உன் மனசில் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, கண் தான் நம்ம குடும்பத்தோட வருங்காலம், இவனையே பிரெயின் வாஷ் பண்ணலான்னு பார்த்தியா, நீ அவன் இடத்துக்கு போட்டியாக வரதுக்கு தான் இது எல்லாத்தையும் பண்ணுறியான்னு கேட்குறான். இதெல்லாம் கேட்ட ஹருட்டோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம ரூல்ஸ் ராமனஜம் ஷின்டாரோ கன்பர் கையில் இருக்க கத்தியை பிடுங்கி அவன் பையன் ஹருட்டோ கையிலேயே கொடுத்து ஜாப்பனீஸ் சாமுராய் முறைப்படி ஃபுன்னனியே கொன்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறான். இதை கேட்டு ஷாக்கான ஹருட்டோ அப்போ கூட கடைசி வார்த்தையா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்காப்பான்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடியே தன்னைத்தானே குத்திட்டு செத்து போயிடான். இது எல்லாத்தையும் பார்த்த கண்ணோட கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. இந்த நேரத்தில் கண் மனுஷங்களுக்கு எப்படி சிம்பத்தியை காட்டுறதுங்கிறத கூட மறந்து போயிருந்தான். இந்த உலகத்திலே இவனை ஒரு மனுஷன் மாதிரி நடந்த ஒரே ஒருத்தன் கண்ணு முன்னாடியே இறந்து போனதை பார்த்து அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஷீன் ஷிஃப்ட் ஆகுறப்ப பாடி ஃபுல்லாக டேட்டு போட்டிருக்க 3 ஆளுங்களை காட்டுறாங்க. ஒரு மஸ்குலரான ஆள், ஒரு சாமுராய், அப்புறம் ஒரு வயசான ஸ்வாட்ஸ்மேன். அவங்க 3 பேரும் யாமசாக்கி ஃபேமிலியோட ஹெட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. இவங்க 3 பேருமே அந்த ஹெட்டுக்கு கீழே இருக்க சின்ன சின்ன குடும்பங்களில் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான 3 குடும்பத்தோட தலைவர்கள். நம்ம எதுக்காக எதுவுமே பண்ணாமல் எப்பயுமே டிப்ரெஷனில் இருக்க ஒரு தலைவனுக்கு கீழே வேலை செய்யணும்? அந்த சிம்மாசனத்தில் உட்காரதுக்கு தகுதியானது அவனோட தம்பி தான். பேசாமல் ஷிங்கனை கொண்டுட்டு ஷின்டாரோவை ஏன் நம்ம தலைவனாக்க கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் இவங்களோட ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறானுங்க. ஸ்ட்ரைட்டாக தம்பி ஷின்டாரோவை மீட் பண்ணி இவங்க பிளான் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. இதுக்கு ஷின்டாரோ வழக்கம் போல் நான் ரூல்ஸை மீறி எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த ஃபேமிலியோட ரூல்ஸ் தான் முக்கியம்னு சொல்கிறான். அப்போ இவனுக்கு உன்கிட்ட யாரும் ஐடியா கேட்கல, ஏற்கனவே எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டோம். ஷிங்கன் இறந்ததுக்கப்புறம் அவனோட சிம்மாசனத்தில் மூடிட்டு உட்கார்றது மட்டும்தான் அவனோட வேலைன்னு சொல்கிறானுங்க. சிம்பிளாக அவனுங்களோட பிளான் என்னன்னா இந்த 3 பெரிய ஃபேமிலியில் இருக்க மொத்த ஆண்களும் ஒன்றா சேர்ந்து ஷிங்கனை கொலை பண்ண ட்ரை பண்ணுறதான். இதை கேட்டு ஒரு செகண்ட் ஷாக்கான ஷின்டாரோ அடுத்த செகண்டே ஒரு பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஷின்டாரோ அவங்கள பற்றி கேட்குறான், அட கிறுக்கனுங்களா, எவன்டா இந்த அளவுக்கு ஒரு மட்டமான பிளானை போட்டது? எங்கள் அண்ணனை கொல்றதுக்கு 3 ஃபேமிலியில் இருக்க மொத்த ஆண்களையும் அனுப்பியிருக்கீங்களா? நல்லதுதான், மொத்த பேருக்கும் சம்மதி கிட்டுற வேலையை ஆரம்பிச்சிருங்கடா. ஷிங்கன் யாமசாக்கி த டீமன் டைகர் எப்பயுமே வேட்டையாடுற இடத்துல தான் இருப்பான், அவனை யாரும் வேட்டையாட முடியாது. இப்படி இவன் பேசி முடிக்கிறப்ப பாத் ஹவுஸில் குளிச்சுக்கிட்டு இருக்க ஹெட் ஷிங்கன் அவனை தான் காட்டுறாங்க. எண்ணி பார்த்தாலே எபிசோட் முடிஞ்சுங்கிற அளவுக்கு அத்தனை பேர் அவனை சுற்றி வளைச்சிட்டாங்க. உங்களோட டார்கெட் ஷிங்கன் மட்டும் இல்லை, கன் பார்க்கும் தான். இந்த 3 குடும்பத்தோட தலைகளோட பசங்க செகண்ட் ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க. அவங்க 3 பேரும் கன் பார்க்க சுற்றி வளைச்சிருக்காங்க. அவங்க ஆளுங்களும் தான். ஒரே நேரத்தில் அப்பா பையன் 2 பேரையும் கொண்டுட்டா சிம்மாசனத்துக்கு எந்த விதமான போட்டியும் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. இந்த பிடிஜி ஆர்டிஸ்டோட பெரிய ஃபேன்னா ஒவ்வொரு பேனலையும் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக செதுக்கியிருப்பான். ஒரே நேரத்தில் மொத்த பேரும் இவங்களை கொல்றதுக்கு பாயிரப்ப கன் ஃபேஸ்லையும் ஷிங்கன் ஃபேஸ்லையும் எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லை. வரவங்களை ஷிங்கன் கை வேற கால் வேறைய பிரித்து போடுறான். தன்னோட பங்குக்கு கன் பார்க் ஒரு சொட்டு வேர்வை கூட சொந்தாம கொல்ல வந்தவங்க மொத்த பேரையும் நாக் அவுட் பண்ணி அவங்க தலையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வரான். சுற்றி நிற்கிறவங்களாம் யாரோ ஒரு சின்ன பையனை கொல்லணும்னு கூப்பிட்டு வந்தாங்க, இவன் என்ன இப்படி பிரித்து மீறான்னு ஷாக் ஆகுறானுங்க. ஷிங்கன் சண்டை போகிற விதத்தை பார்த்தாலே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. லிட்ரலி தன்னோட கையால் ஒரு மனுஷனோட உடலில் இருக்க கையை தனியாக பிச்சு எடுக்கிறான். இவனோட ஃபைட்டிங் ஸ்டைலை த டான்ஸ் ஆஃப் த டீமன்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு இவனை வேட்டையாட வந்த மாதிரி தெரியல. 3 ஃபேமிலியோட மொத்த பேர் இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு டீமன் புகுந்து அவங்கள சின்ன பின்னமாக்குற மாதிரி தெரியுது. இவனை எப்படி கேப்ரியம் கிம் ஒரு ஆளாக நின்று தோக்கடிச்சாங்கிறது தெரியல. மிச்சம் மீதி இருக்கவனுக்கெல்லாம் ஃபேண்டன் வரைக்காத குறையா அவசரப்பட்டு இந்த வேலையை ஒத்துக்கிட்டோமோன்னு பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடறானுங்க. இப்படியே விட்டு அவங்க மொத்த ஃபேமிலி அழிஞ்சிரும்னு தெரிஞ்சுக்கிட்ட 3 ஃபேமிலியோட லீடர்ஸும் அவங்களே ஸ்ட்ரைட்டாக களத்தில் இறங்குறாங்க.
ஒரு போருக்கு போற மாரி முழுசா ப்ரிப்பேர் ஆயி, அவன சுத்தி வளைச்சு கொலை பண்றத பத்தி பேசுறப்ப, முதல்ல அந்த சாமுராய் லீடருக்கு ஒரு பஞ்ச் வைக்கிறான் ஷிங்கன். அவனோட ஆர்மரே மொத்தமா நசுங்கி அதே இடத்துல நாக் அவுட் ஆகுறான். ஆக்சுவலா இப்பதான் தடவையா ஷிங்கன் பேசுறதே காட்டுறாங்க. ஓ! நீங்க என்ன கொல்ல போறீங்களா? இன்ட்ரஸ்டிங். இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் எக்ஸைட்டடா ஃபீல் பண்றேன். முயற்சி பண்ணுங்கன்னு. இந்த கலவரத்தெல்லாம் பார்த்து கூட அந்த மஸ்குலரான லீடர் விடாம முன்னாடி வரான். இவனுக்கு ஷார்ட்டா ஒரு ஃபிளாஷ்பேக் வைக்கிறாங்க. யாமாசாக்கி ஃபேமிலிக்கு குடைச்சல் குடுக்குற நெறைய மத்த ஃபேமிலிகளும் இருந்தது. அது எல்லாத்தையும் இவன் தோற்கடிச்சிருக்கான். அதுவும் எந்த ஒரு வெப்பனையும் யூஸ் பண்ணாம வெறும் கைகளால. ஸோ இவனுக்கு ஜப்பானோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஹேண்டுங்கிற நிக்நேம் இருக்கு. இவனோட கைகள ஷிங்கனுக்கு எதிராவே திரும்பி ஒரு பஞ்ச குடுக்குறான். ஷிங்கன் அவன பஞ்ச் பண்றான். 2 பேரோட கைகளும் நேருக்கு நேரா மோதிக்குது. அதுல அந்த மஸ்குலரான ஆளோட கையோட ஜாயிண்ட்ஸும் எலும்புகளும் மொத்தமா நொறுங்கி கையே உடைஞ்சு போச்சு. இவனோட ஸ்பெஷாலிட்டி அந்த பஞ்சு தான். அவன் எந்த விஷயத்துல அவன் ஸ்ட்ராங்கான ஒருத்தன் நினைக்கிறானோ அதே விஷயத்திலே ஷிங்கன் இந்த இடத்துல அவனை தோற்கடிச்சிருக்கான். இத ஃபாலோ பண்ணி ஒரு அப்பர் கட் வைக்கிறப்ப அவ்வளவுதான். அந்த மஸ்குலர் லீடர் டோட்டலா காலி. ஷிங்கன் மனசுல நினைக்கிறதுலாம், நீங்க எனக்கு தகுதியான ஆப்போனன்ட் இல்ல. எனக்கு வேண்டிய ஆப்போனன்ட் கொரியால இருக்கான். கேப்ரியம் கிம்ம பத்தி தான் அவன் நினைக்கிறான். இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு அந்த வயசான ஸ்வார்ட்ஸ்மேன் ஷிங்கனை கட் பண்ண ட்ரை பண்றான். அப்ப அவனோட ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த வயசான ஸ்வார்ட்ஸ்மேனோட நிக்நேம் த ஸ்வாட் கவுல். கவுல்னாலும் டீமன் மாதிரி தான். இவனும் நிறைய டேட்டர்ஸ் அந்த ஸ்வாடை வச்சு யுனைட் பண்ணியிருக்கான் இந்த ஃபேமிலிஸ்க்கு கீழே. 2-3 தடவை இவன் ஸ்வாடை வச்சு ஷிங்கனை கட் பண்ண ட்ரை பண்றப்ப மிஸ் ஆகுற மாதிரி தெரியுது. பட் 4வது முறையா இவனோட ஸ்வாடை ஸ்விங் பண்றப்ப இவனோட கட்டனாவே மொத்தமா நொறுங்கிருது. அவன் எப்போ அட்டாக் பண்ணாங்கிறது கூட இவனுக்கு தெரியல. ஷிங்கன் காலை ஸ்ட்ரைட்டா பெருசு மூஞ்சிக்கே விடுறான். பெருசு நாக் அவுட்டை கீழே விழுது. கொஞ்சம் கூட இறக்கமே கட்டாம அவனோட முகத்து மேல ஏறி குதிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு குரங்கு மாதிரி. சாக போற கடைசி நேரத்துல அந்த பெருசு வாயிலிருந்து வந்தது, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா, ஒரே ஒரு ஸ்லாஷ் என்னால பண்ண முடிஞ்சிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன்னு. ஷிங்கன் யோசிக்காம கீழே கிடந்த வேற ஒரு கட்டானாவை எடுத்து அந்த பெருசு கையில கொடுக்குறான். நீ ஆசைப்பட்ட அந்த இன்னொரு ட்ரை அதை எடுத்து பாருன்னு ஷிங்கன் சொல்றப்ப பெருசால அதை நம்பவே முடியல. இருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஒரு ஸ்டான்ஸ் எடுத்து ஷிங்கன் கழுத்துக்கு நேரம் அந்த கத்தியை வீசுறப்ப அந்த கட்டானாவே 2ஆ உடஞ்சிருது. மேல் பாதி ஷிங்கனோட காலர் போன்ல மாட்டி அப்படியே நின்னுருது. நிஜமாவே இவன் மனுஷன் தானன்னு சுத்தி இருக்க மொத்த பேர் யோசிக்க ஆரம்பிச்சிடாங்க. இவங்க ஃபேமிலியோட ஒரு ஜெனட்டிக்ஸை பத்தி பேசுறாங்க. அதோட பேரு பிளாக் போன். சாதாரண மனுஷனோட எலும்பை விட 4 மடங்கு இது அதிக ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த வயசான ஸ்வாட்ஸ்மேன் அவன் முன்னாடி மண்டி போட்டு அவன் தோல்வியை ஒத்துக்கிறான். ஷிங்கன் அமைதியா நிற்கிறான். சொன்ன மாதிரியே மொத்த ஃபேமிலியோட மொத்த மெம்பர்ஸ்க்கும் சமாதி கட்டிட்டு சின்ன பையன் கன் பார்க்க காட்டுறாங்க. ஷிங்கன் கிட்ட தோத்து போன 3 ஃபேமிலி லீடர்ஸோட பசங்க 3 பேர் கன் பார்க்க கொள்ள ட்ரை பண்றாங்க. சின்ன பையன் தானே, இவனோட கதை சீக்கிரமா முடிஞ்சிருக்கும்னு நினைச்சிருக்கானுங்க. பட் இப்போ வரைக்கும் இவனை எதுவுமே பண்ண முடியல. இவன் ஷிங்கனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி 3 பேர் கூடயும் ஒரே டைம்ல சண்டை போடுறான். பேனல் ஃபுல்லா இவன் கிட்ட மற்றவங்க அடி வாங்குறது மட்டும்தான் இருக்கு. இவனோட ஃபேவரட் கியோகுஷின் கராத்தே மூஸை வச்சு மொத்த பேரையும் காலி பண்ணுறான். இந்த மொத்த லுக்கிசம்லையும் இந்த மூஸை தான் இவன் அடிக்கடி யூஸ் பண்ணுறான். மொத்த பேரையும் தோக்கடிச்சிட்டு இவன் சைலண்டாக நிற்கிறப்ப மிச்சம் மீதி இருக்கிறவங்களாம் நடுங்க ஆரம்பிச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ஒரு ஹாரர் வைப்பை ஃபீல் பண்ணுறாங்க மொத்த பேரும். ஷிங்கன் யாமசாக்கி அந்த இடத்துக்கு நடந்து வரான். ஆக்சுவலாக கன் வாழ்க்கையில் ஷிங்கனை பார்க்குறதே இதுதான் மொத தடவை. கன் ஃப்ளாஷ்பேக்கில் அவன் அம்மாட்ட கேட்டிருப்பான், அப்பா எப்படிப்பட்டவர் இருப்பான், அவர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு. அப்போ அவங்க அம்மா சொன்னது, உங்கள் அப்பா ரொம்பவே பேராசைப்பட்டவர், தைரியசாலி, அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு யாராலையுமே முடியல. மொத்த ஜப்பான் அவருக்கு கீழே வந்தது கூட பத்தாம கொரியாவை நோக்கி போனார். கேப்ரியம் கிம்ங்கிற ஸ்ட்ராங்கான ஒரு ஆளோட மொத்த கேங்கையும் தனி ஆளாக நின்று எதிர்த்து நின்னார். இங்கே தான் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனை பற்றி சொல்கிறாங்க. கண்ணோட அம்மா பார்க் சோமி இருக்கிறதுலே வீக்கான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களே இங்கே கீழ்த்தனமாக தான் நடத்துவாங்க. பட் கன் அடுத்த தலைவனானா இவங்களோட மொத்த ஃபேமிலிக்கும் பெருமை. அதனால தான் இவங்களுமே கன்னை ஸ்ட்ராங்காக ஆக்குறதுல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பார்க் சோமி கன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு விஷயம் தான், நீ ஸ்ட்ராங் ஆகி உங்கள் அப்பாவை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு வளர்ந்தா உங்கள் அப்பா உனக்கு ஒரு பேர் கொடுப்பாருன்னு. இப்போ கன் பார்க்குன்னு இவனுக்கு இருக்க பேர் ஒரு டெம்பரரி நேம் தான். ரொம்ப நாளாகவே கன் இந்த சான்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணுறான். நேருக்கு நேராக ஷிங்கனை பார்க்கறதுக்காக, அவன் ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக. 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் நிற்கிறப்ப அவங்க சைஸ் டிஃப்ரென்ஸை பாருங்க. அந்த 3 லீடர்ஸும் உயிரோட தான் இருக்காங்க போல. அந்த கைதிகள் மொத்த பேரும் ஷின்டாரோட்டோ பிடிச்சிருக்காங்க. பழக்கம் போல ஷின்டாரோ ரூல்ஸ் தான் பேசுகிறான், மூத்த பையன் தான் ராஜாவாக இருக்கணும்னு. துரோகம் பண்ணதுக்காக அவங்க 3 பேரையும் அங்கேயே வெட்டி கொள்றான். சாகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு சொன்ன வார்த்தை, இவன் பையன் இறந்ததுனால இவன் பைத்தியமாயிட்டான்னு. உண்மை என்னன்னா ரூல்ஸ் மேலே இவன் பைத்தியமாக இருந்ததுனால தான் அந்த ரூல்ஸ்க்காக இவன் பையனையே கொண்டு இருக்கான். சின்ன பசங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு ரேங்க் கார்டை அவங்க அப்பா கிட்ட ஹாப்பியாக காட்டுற மாதிரி கன் தோக்கடிச்சவங்களோட பாடிஸ் எல்லாத்தையும் காமிச்சு, அப்பா நான் இவங்க எல்லாரையும் தோக்கடிச்சிட்டேன், இது எல்லாமே உங்களுக்காக தான் சொல்கிறான். ஷிங்கன் கேட்குறான், என்னடா உளற, யார் நீனு? கன் பார்க்குக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியாமல் முழிக்கிறான். இவன் மொத்த வாழ்க்கையும் யார்கிட்ட பேர் வாங்குறதுக்காக கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தானோ, சண்டை போட்டானோ, அவனுக்கு இப்படி ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கதே தெரியல. இவனுக்கு பையன் இருக்கிறது கூட ஷிங்கனுக்கு தெரியல. அதோட இந்த சாப்டர் முடியுது. ஷிங்கன் இன்னொரு முறை கேள்வி கேட்கணும், கண்ணை பார்த்து நீ யாருன்னு. அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு அடியாள் முன்னாடி வந்து, இவன் தான் உங்கள் பையன் கன் பார்க், உங்களுக்கு அடுத்த இடமா இவனை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறப்ப கண்ணை பார்த்து ஷிங்கன் சொல்கிறான், நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலையே இல்லைடா.
நீங்க எது பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. உன்ன நான் உருவாக்கணும்னு நெனைக்கல. அவங்க தான் உன்ன உருவாக்குனாங்க. அதனால என் வழியில மட்டும் நீ குறுக்க வரலான்னு நீ நெனைக்காதன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அடியாள்கிட்டயும் பேசுறான். உங்க வைஸ் பிரசிடென்ட் சின்டாரோ கிட்ட சொல்லி வச்சிருங்க. இன்னொரு தடவ இந்த பையன் என் கண்ல படாத மாரி பார்த்துக்கங்கன்னு. இத கேட்ட கன் எந்த ஒரு ரியாக்ஷனும் குடுக்க முடியாம பேய் அறைஞ்ச மாரி நிக்கிறான். ஷிங்கன் எத பத்தியும் யோசிக்காம போறத பார்த்துக்கிட்டே. அடுத்த நாள் காலையில அவங்க ஃபேமிலி சேம்பரோட வாசல்ல 2 பாடி கார்ட்ஸ் பேசிக்கிறத காட்டுறாங்க. நேத்து ஃபேமிலிக்குள்ளேயே நடந்த இன்டர்னல் வாரால இன்னைக்கு மொத்த இடத்தையும் அதிக செக்யூரிட்டியோட வச்சிருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு வைஸ் பிரசிடென்ட் ஷின்டாரோ வரான். ஷிங்கனும் ஷின்டாரோவும் பிறந்ததுக்கு நடுவுல 30 செகண்ட் தான் வித்தியாசம். 2 பேருமே ட்வின் பிரதர்ஸ். லாஜிக்கலா யோசிக்கிற எல்லாருக்குமே புரியும் ஷின்டாரோ தான் லீடரா இருக்கிறதுக்கு தகுதியான ஒருத்தன்னு. பட் ஷின்டாரோ தான் அத முதல்ல எதிர்ப்பான். அவன பொறுத்தவரை ஃபேமிலிய விட ஃபேமிலி ரூல்ஸ் முக்கியம். அவன் பையன் ஹருட்டோவோட சமாதிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நான் நம்ம ஃபேமிலியோட நல்லதுக்காக தான் பண்ணேன். இதனால எனக்கு எந்த ஒரு ரெக்ரெட்ஸும் இல்ல. நீயே புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன்னு. ஷின்டாரோவும் உள்ளுக்குள்ள சோகமா தான் இருந்தான். பட் வெளியே தன்னைத்தானே எந்த ஒரு எமோஷனும் இல்லாத ஒரு ஆள் மாரி காட்டிக்கிறான். ஒரு ஃபேமிலி மெம்பர் சாதாரண அடியாள் ஓடி வந்து பதட்டத்தோட சொல்றான். ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். உங்க அம்மா உங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது அவங்களோட கடைசி மூச்சா கூட இருக்கலான்னு. அப்பதான் முதல் முறையா ஷின்டாரோட முகத்துல சாதாரணமான ஒரு மனுஷன் மாதிரி கவலைப்படுறது தெரியும். அடுத்த பேனல்ல அவங்க அம்மாவை தான் காட்டுறாங்க. இவங்களோட கடைசி காலத்துல இருக்காங்க போல. மீட் பண்ண வந்த ஷின்டாரோவை பார்த்து, என்ன மாதிரி ஒரு எதுக்கும் உதவாத வயசானவள பார்க்கறதுக்கு எதுக்காக உன் டைமை வேஸ்ட் பண்றேன்னு கேட்குறாங்க. பதிலுக்கு ஷின்டாரோ, என்ன உளறீங்க? நீங்க இல்லாட்டி நானும் எங்க அண்ணனும் இல்லவே இல்ல. உங்கள பார்க்க நான் எப்படி வராம இருப்பேன்? ஷின்டாரோக்குள்ளேயும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறத காட்டுறாங்க. இப்பதான் அவங்க அம்மா ஒரு பெரிய ட்விஸ்ட்ட ஓப்பன் பண்றாங்க. ஆக்சுவலி நெறைய பேர் இவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சின்ன பசங்களா இருந்த நீங்க 2 பேரும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா, இவ்ளோ பெரிய பசங்களா வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்பவே உங்கள நெனச்சா பெருமையா இருக்குன்னு ஃபீல் குட்டா பேசுறாங்க. அப்படியே ஷார்ட்டா ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போறாங்க. ஷிங்கனும் ஷின்டாரோவும் சின்ன பசங்களா இருக்கிறப்ப ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டால ஒரு கேண்டில் இளைய பையன் மேல விழுந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ட கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. பட் அந்த டைம்ல எல்டர் பிரதர் திரும்பி படுத்ததால அந்த கேண்டில் பட்டு அவனுக்கு இன்ஜரி ஆயிருக்கு. அவங்க அம்மா பெருமையா சொல்றாங்க, குழந்தையா இருக்கிறப்ப கூட அண்ணன் தம்பிய காப்பாத்திருக்கான்னு. ஷின்டாரோ ஷாக்காய் கேட்குறான். என்ன உளறீங்க? அண்ணன் ஷிங்கன் மேல எந்த ஒரு காயப்பட்ட தடமும் இல்ல. என் முதுகுல தான் இருக்கு அதுன்னு இவன் சொல்றப்ப, அவங்க இவன் முன்னாடி மண்டி போட்டு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. சாகுறதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற கடைசி வருத்தம் இது. இந்த கில்ட்டினஸோட நான் சாகுறதுக்கு விரும்பலன்னு சொல்றாங்க. மறுபடியும் ஷிங்கன் கேட்குறான், வயசானதுனால உளறாதீங்க, உண்மைய சொல்லுங்கன்னு. ஆக்சுவலா இவங்க அம்மா அந்த காலத்துல இருந்த லீடர் கிட்ட உண்மைய சொல்லியிருக்காங்க. பட் அந்த காலத்துல இருந்த லீடர் என்னதான் ஆக்சிடென்ட்டா இருந்தாலும் வருங்கால லீடர காயப்படுத்தியிருக்க. அதனால உனக்கு மரண தண்டனை குடுக்கணும். இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கப்பயே பயந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் ஒரே மாரி இருக்கிறதால தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க லீடர். இந்த பையன் தான் தம்பி. இவன் நல்லா தான் இருக்கான் பாருங்க. அண்ணனுக்கு அடிபடல, தம்பிக்கு தான் அடிபடுதுன்னு சொல்லி யார் அண்ணன், யார் தம்பிங்கிறதே டோட்டலா மாத்திருக்கா இவ உயிர காப்பாத்திக்கிறதுக்காக. இதனால கம்மியான தண்டனையோட இவள உயிரோட விட்டுறாங்க. அந்த கம்மியான தண்டனை என்னன்னா, ஒரு தடவ இவள சவுக்கால் அடிப்பாங்க. எப்படி இப்ப சாகப் போறோம்? வயசாயிருச்சு, சாவு நெருங்கிருச்சுன்னு தெரிஞ்ச உண்மைய சொல்லிட்டு எந்த ஒரு ரெக்ரெட்ஸும் இல்லாம செத்துப்போக ட்ரை பண்றான். ஸோ ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, மூத்த பையனுக்கு இவளால அடிபட்டிருக்கு. மூத்த பையன ஹர்ட் பண்ணேன்னு தெரிஞ்சா ஃபேமிலியில இருக்கவங்க இவள கொன்னுருவாங்க. ஸோ 2வது பிறந்தவன் தான் மூத்த பையன். அவனுக்கு அடிபடலன்னு சொல்லி தப்பிச்சிருக்கா. இத கேட்ட ஷின்டாரோ மறுபடியும் பழைய மாரி பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். முதல்ல அவனுக்கு வாய்க்கு வந்த மாதிரி கத்துறான். அந்த எமோஷனல் சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கூட இவனுக்கு தெரியல. அடுத்த செகண்ட் மொத்த இடத்துலயும் ஒரு ஹாரர் வைப் வருது. அந்த வயசானவன் நடுங்கிக்கிட்டே பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். முன்னாடி பார்த்தா ஷின்டாரோ ஒரு சைக்கோ மாதிரி சிரிச்சுட்டு முன்னாடி வரான். இந்த மொத்த ஃபேமிலிலையும் லாஜிக் அண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நியாயமா ஃபாலோ பண்ணவன். அந்த ஃபேமிலியோட ரூல்ஸ்க்காக மொத்த லைஃப்பையும் இழந்திருக்கான். அந்த சொந்த பையனையும் இழந்திருக்கான். இது எல்லாமே ஒரு பொய்யாளன்னு இவனுக்கு தெரிய வந்ததும், இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்ப எதுவுமே இல்ல. ஒருவேளை இந்த உண்மை முதல்லயே தெரிஞ்சிருந்தா, அவன் பையனை இப்ப இவன் இழந்திருக்க வேண்டியதில்ல. அடுத்த பேனல்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்டு சேம்பருக்கு முன்னாடி நிறைய மெம்பர்ஸ் கூடி நிக்கிறாங்க. கதவை திறந்துட்டு ஷின்டாரோ சரக்கடிச்சிட்டு சோகமா நடந்து வரான். அந்த டைம்ல கூட இவனுக்கு தோன்றது அவன் ராஜாவா இல்லைங்கிறது இல்ல. அவன் பையனை இழந்துட்டேனேங்கிறது மட்டும்தான். அவன் பையனை பத்தி நினைச்சு பார்க்கறான். இவன் உடம்புல நிறைய ரத்தம் சிந்திருக்கு. அப்புறம் தான் காட்டுறாங்க, உள்ள அந்த வயசானவள ஆணி அடிச்ச மாதிரி கட்டானா சுவாட வச்சு சவத்துல தூக்கி சொருகி வச்சிருக்கான். சிலுவையில் அரைஞ்ச மாதிரி. ஷின்டாரோ மனசுல நினைக்கிறான், ரூல்ஸை மீறி பொய் சொன்னவனை கொண்டாச்சு. இனி நான் ராஜாவாக்குறது மட்டும்தான் பாக்கின்னு. அடுத்த சாப்டர்லேயே ஸ்ட்ரைட்டாக அவன் அப்பா பழைய லீடரை தான் பார்க்க போயிருக்கான். அவங்க அப்பா முன்னாடி ரொம்ப அடுக்க உடக்கமான ஒரு பையன் மாதிரி மண்டி போட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறான். நான் தான் முதல் பையன். நம்ம ரூல்ஸை தப்பாக பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்ட அந்த பழைய லீடர், ஆமாம் இது உண்மைதான், எனக்கு பல வருஷம் முன்னாடி இது தெரியும்னு சொல்கிறாரு. ரொம்ப தூரம் கடந்து போயிட்டோம் மகனே. அதனால உண்மையை இப்போ ஓப்பனாக சொல்ல முடியாது. நமக்கு கீழே இருக்க ஃபேமிலிஸ்லாம் மதிக்க மாட்டாங்க நம்மளை. இத்தனை நாளாக ஒரு பொய்யை நம்ம நம்பணும்னு தெரிஞ்சா. ஷிங்கன் மறுபடியும் ஷாக் ஆயிட்டான். ஷின்டாரோ அவன் அப்பாட்ட கேட்குறான், என்ன உளறீங்க? ரூல்ஸ் தானே நமக்கு முக்கியம். இது எனக்கு சொல்லி கொடுத்ததே நீங்க தானேன்னு. சில நேரங்களில் நம்ம ரூல்ஸை கண்டுக்காம இருக்கணும். அப்பதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க.
அதுவும் இல்லாம உன் அண்ணனுக்கு இருக்கிற மாதிரியான கருப்பு நிற கண்கள் உனக்கு இல்லன்னு சொல்றான். இவங்க ஃபேமிலியோட அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்ல பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் எபிலிட்டி அந்த கண்கள பத்தி தான் பேசுறான். அடுத்த பேனல்ல கன்னோட அப்பா ஷிங்கன தான் காட்டுறாங்க. வழக்கம் போல இவன் சும்மாவே இருக்கிறப்ப ஒரு மெம்பர் அங்க பயந்து ஓடி வரான். மறுபடியும் நம்ம ஃபேமிலிக்குள்ள இன்டர்னல் வார் வருதுன்னு சொல்லிக்கிட்டு உங்கள எதிர்த்து போராட்டம் பண்றாங்கன்னு சொல்றான். ஷிங்கன் இது எத பத்தியும் கவலைப்படாம இதெல்லாம் ஏன் கிட்ட சொல்ற? போய் என் தம்பி கிட்ட சொல்லுன்னு சொல்றப்ப, வந்தவன் அந்த போராட்டத்தோட லீடரே உங்க தம்பி தான் சொல்றான். முதல் தடவையா ஷிங்கனோட ஃபேஸ்ல ஒரு ஷாக்கான ரியாக்ஷன பார்க்குறோம். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. கண்டிப்பா வேற ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. நானே போய் ஷின்டாரோட்ட பேசுறேன்னு இவன் எந்திரிக்கிறான். பட் பின்னாடியில இருந்து யாரோ அவன கத்தியால குத்துறாங்க. அது கன்னோட அம்மா பார்க் சௌமி தான். பார்க் சௌமி எப்ப பார்த்தாலும் உன் முதுகுக்கு பின்னாடியே வாழ்ந்ததால, பிளாக் போன்ல படாம இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல குத்துறதுக்கு எனக்கு ரொம்பவே வசதியா இருந்துச்சுடான்னு சொல்றா. இப்ப அந்த பொண்ணு பார்க் சௌமியோட ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஷிங்கனோட மொத்த மனைவிகள்லாம் இவள ரொம்பவே கேவலமா நடத்தியிருக்காங்க. ஏன்னா இருக்கதுல இவளோட ஃபேமிலி தான் வீக்கஸ்ட் ஆனது. கன் பார்க் பிறந்ததால இவள புல்லி பண்றது இன்னும் தான் அதிகமாயிருக்கு. ஒருவேளை கன் அடுத்த லீடர் ஆயிட்டா ஃபேமிலி லீடருங்கிறதால இவளோட ஃபேமிலிக்கும் அதிக மரியாதை கிடைக்கும். இதுதான் இவளோட டார்கெட்டே. இதுக்காக தான் கன்னை பெத்திருக்கா. இந்த டைம்ல ஷின்டாரோ அவளை பார்க்க வந்திருக்கான். நான் ஷிங்கனை கொல்ல போறேன். நீ அவளை வீக்காக்குன்னு சொல்லியிருக்கான். டேய் என்ன பிராங்க் பண்றியாங்கிற மாதிரி பார்க்குறா. பட் அவன் நான் ஷிங்கனை கொன்னுட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் ஃபேமிலி ஸ்டேட்டஸை உயர்த்துறதுக்கு தான் இது எல்லாத்தையும் பண்றேன்னு தெரியும். ஷிங்கன் இறந்துட்டா உன் ஃபேமிலியை மெயின் ஃபேமிலி ஆக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கான். இவளுக்குமே ஷிங்கன் கன் அக்னாலேஜ் பண்ணுவாங்கிற நம்பிக்கை பல நாளுக்கு முன்னாடியே போயிடுச்சு. பிளான் டோட்டலாக சேஞ்ச் ஆனதுனால இப்போ கன்னை என்ன பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் கேள்வியே. இவளை பொறுத்தவரை கன் பார்க் இவளோட ஃபேமிலி ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணுற டூல் மட்டும்தான். இதனால இவ ஃபேமிலிக்கு பெருமை கிடைச்சா அவனை கொன்னுட்டா கூட இவளுக்கு கவலை இல்லை. இப்போ ப்ரெசென்ட்ல ஷிங்கனை குத்திட்டு அவன் முன்னாடியே நிற்கிறான். அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு. அவள் ஃபேஸில் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே தெரியலை. வலி இருக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸும் இல்லை, ஷாக்கான ஃபீலிங்ஸும் இல்லை. ஷிங்கன் கையை நீட்டுறப்ப அவள் கழுத்தை பிடிச்சு கொல்ல வர மாதிரி தெரியுது. பட் மெதுவாக அவளோட ஷோல்டரில் கையை வச்சு அவளை நவுண்டு நிற்க சொல்கிறான். பின்னாடி ஷின்டாரோ அவனோட மொத்த ஆர்மியோட அங்கே வந்து நிற்கிறான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவனை பார்த்து ரொம்ப நல்லவன் மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருப்பேன். அதை டோட்டலாக மறந்துருக்கேன். ஏன்னா வந்தவன் வெறும் கையை வீசிட்டு வராமல் பழைய லீடர் அவன் அப்பாவோட தலையை தனியாக வெட்டி அவன் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அவங்க அப்பா ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைங்கிற ஒரே காரணத்தினால. முதல் முறையாக டீமன் டைகர் ஷிங்கனே ஆடி போய் பேயா இருந்த மாதிரி நிற்கிறான். சுற்றி நிற்கிற மெம்பர்ஸ்க்கு இவங்க 2 பேரில் யாரை பார்த்து அதிகமாக பயப்படணுன்னே தெரியல. ஸ்டில் அங்கே இருக்கிற மெம்பர்ஸ்லாம் ஷிங்கனை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. கூடவே ஷிங்கன் கோவப்பட்டு பேசுகிறான். சிம்மாசனத்துக்காகவா இதெல்லாம் பண்ணுறேன்? கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேனேடா. அதுக்காக அப்பாவை கொன்னன்னு இவன் கோவமாக கேட்குறப்ப இப்போ கூட நம்மள அப்பா ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை, அதனால அப்பா செத்துட்டாருங்கிறான். வர்றதுக்கு முன்னாடி ஷின்டாரோட்ட அவன் மெம்பர்ஸ் பேசிக்கிறத கட்டுறாங்க. ஷிங்கனை கொல்ல முயற்சி பண்ண யாராலையும் அவனை கொல்ல முடியல. நம்மளால எப்படி அவரை கொல்ல முடியும்னு ஷின்டாரோ என்னால் முடியும்னு சொல்கிறான். இங்கே ஃப்ரண்ட்டில் மொத்த ஆர்மி அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறப்ப வேற 2 சின்ன பசங்க ஷிங்கனுக்காக சண்டை போடுறாங்க. அவன் சைடில் நின்று. இவங்க கன்னோட பிரதர்ஸ். ஷிங்கனோட மற்ற பசங்க இதுக்கு முன்னாடி இவங்களை காமிச்சது கிடையாது. இவங்க திறமையை நிரூபிக்கிறதுக்கு இதுதான் நேரம் நினச்சி உள்ளே பூந்து விளையாடுறானுங்க. ஆக்சுவலாக மொத்த லுக்கிசம் காமிக்கலையும் கன்னோட பேக் ஸ்டோரி தான் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். இந்த பேனல் கொஞ்சம் அதிகமாகவே ப்ரூட்டலாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை சென்சார் பண்ண ட்ரை பண்ணுறேன். முதல்ல ஒரு பையன் ஷின்டாரோவை அட்டாக் பண்ண போகிறப்ப சிம்பிளாக அவன் தலையை அப்படியே பின்னாடி திருகியே கொன்னுடுறான். இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அங்கே இருக்கிற யாருமே. இதை பார்த்து கோவப்பட்ட இன்னொரு பையன் ஸ்வாட் எடுத்து ஷின்டாரோவை வெட்டுறப்ப ஷிங்கனுக்கு நடந்த மாதிரியே போனை தாண்டி கத்தி இறங்கலை. ஸோ இவனுக்குமே பிளாக் போன் இருக்குங்கிறத காட்டுறாங்க. அந்த பையனையும் இவன் ஒரே அடியிலே கொன்னுடுறான். நான் ஒன்றை கொள்றதுக்காக தான் வந்தேன், இந்த பலவீனமான பூச்சிங்களை இல்லை. ஸோ பசங்களை அனுப்புறதை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீயே மோதுறா. உயிரிழப்புகளை தவிர்க்கலான்னு சொல்கிறான். இப்போ கூட ஷிங்கனோட முகத்தில் சோகமான எக்ஸ்பிரஷனில் கோவம் தான் இருக்குது. இப்போ தான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. கண்ணாடியை கலட்டுறப்ப இவனுக்குமே அந்த கருப்பு நிறமான கண்கள் இருக்குது, அல்ட்ரா இன்ஸ்டன்ட் கண்கள். ஸோ இந்த இடத்துல இவன் அண்ணனுக்காக எந்த அளவுக்கு இவன் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கிறத காட்டுறாங்க. நிஜமாவே ராஜாவாக இருக்கிற தகுதி இருந்தும் அவன் அண்ணனுக்காக இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருந்திருக்கான். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அண்ணன் தம்பி 2 பேரும் கொலவெறியோடு அடிச்சுக்கிறத காட்டுறாங்க. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். சின்ன பையனாக இருக்கிறப்ப ஷின்டாரோ அவன் ரூமில் தனியாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த டைம்லேயே இவனுக்கு அல்ட்ரா இன்ஸ்டன்ட் கண்கள் இருந்திருக்கு. அப்போ ஷிங்கன் வர சவுண்டை கேட்டு இவன் கண்களை நார்மலாக மாற்றுறான். இவங்க கிட்டலாம் இருந்து இதை மறைச்சு வச்சிருக்கான் போல. இந்த ஏஜில் கூட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுல ஸ்ட்ரிக்டாக இருந்ததால் அவனும் பவர்ஃபுல்லானவங்கிறத தெரிஞ்சா எங்கே அவனை மீறி அவனே அவன் அண்ணனுக்கு போட்டியாக வந்துருவானோன்னு பயந்து தான் இவன் திறமைகளை ஒழிச்சு வச்சிருக்கான். ஷிங்கன் கேட்குறாங்க, ஏன் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்க பிரதர், வெளியே வந்து என் கூட விளாடலாம்லன்னு. அதுக்கு ஷின்டாரோ, நான் இப்பயே ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படித்தாதான் ஃப்யூச்சரில் நீ லீடர் ஆனதுக்கப்புறம் உனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும்னு சொல்கிறான். அடுத்த பேனல்லே 2 பேரும் பேய் மாதிரி அடிச்சுக்கிறத காட்டுறாங்க. எந்த டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணல, பிளாக் பண்ணல, வராடி எதையும் தடுக்கலை, ஜஸ்ட் அடிச்சுக்கிறாங்க, அடி வாங்குறாங்க. அப்போ தான் ஷிங்கன் நோட் பண்ணுறான், நிஜமாவே ஷின்டாரோ எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு. இதுக்கு முன்னாடி எப்போயுமே இவன் முழு டேலண்ட்டை காமிச்சதில்லை. அதனால் இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. இந்த மொத்த ஃபேமிலியிலும் ஷிங்கன் தான் ஸ்ட்ராங்கான ஒருத்தன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவனுக்கு எதிராகவே தனியால் நின்று சரிக்கு சமமாக ஷின்டாரோ டஃப் கொடுத்துக்கிட்டு இருந்தான்.
சண்டை போகிறப்பே லீடரால் ஷின்டாரோவோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது. அவன் மொத்த லைஃப்பையும் ஒரு பொய்யை நம்பி தொலைச்சிருக்கான். ஏகப்பட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். எந்த அளவுக்கு அவனுக்கு வலி இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நேரம் போக போக ஷிங்கன் அப்பர் ஹேண்டுக்கு வரான். ஷின்டாரோவால் ஒரு கட்டத்துக்கு மேலே சமாளிக்க முடியல. அதுக்கு ரீசன் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் ஷின்டாரோ ஒரு போரில் இருந்ததே இல்லை. ஆனால் ஷிங்கன் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக போரில் மட்டும்தான் இருந்திருக்கான். ஷிங்கனுக்கு அவன் லீடர் ஆகணும்னு நினைக்கிறத பற்றிலாம் கவலையே இல்லை. அவன் கேட்குறதெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான். இதுதான் பிரச்சனைனா ஏன் வந்து என்கிட்ட சொல்லலை, எதுக்காக அப்பாவை கொன்னேன்னு. அதுக்கு நம்ம ரூல்ஸ் ராமானுஜம் வழக்கம் போல் என்ன சொல்லியிருப்பான்னு தெரியும். ஸோ அந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஒரு வழியாக அவன் ஷிங்கனே ஓரளவுக்கு தோக்கடிச்சு கார்னர் பண்ணிடலாம். இவனோட லாஜிக் படி சிம்மாசனத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கணும். அந்த லிஸ்ட்டில் கன் பார்க்குமே வருவான். ஸோ இவன் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே கன் பார்க்க கூப்பிட்டுருக்க இந்த இடத்துக்கு வர சொல்லி. அவன் இங்கே வந்ததுமே நிறைய ஆளுங்க அவனையும் சேர்த்து ஆம்புஷ் பண்ணுறாங்க. வழக்கமாக இந்த மாதிரியான சுச்சுவேஷனை இவன் சமாளிச்சிருவான் தான் ஈஸியாக. பட் இவங்க சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு செகண்ட் இவன் நின்று யோசிக்கிறதுக்குள்ளே அந்த இடத்துல ஷிங்கன் யாமசகி கன் மேலே விழுந்த அட்டாக் எல்லாத்தையும் இவன் வாங்கிக்கிறான். ஒரு செகண்ட் இவனுக்கு எதுவுமே புரியல. எதுக்காக இவனுக்கெல்லாம் என்ன அட்டாக் பண்ணுறாங்கிறத விட ஷிங்கனுக்கு இவன் உயிரோடு இருக்கிறத பற்றி கூட கவலை இல்லை. இவன் பையங்கிற அக்கறை எப்பயுமே இருந்ததில்லை. இப்போ எதுக்காக கண்ணுக்காக இவன் உயிரை பணையம் வைக்கிறாங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ கன் ஷிங்கனை மீட் பண்ண முதல் நாள் ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. உண்மை என்னன்னா இவன் அக்கறை இல்லாத மாதிரி சொல்லிட்டு போன உடனே ஒரு மெம்பரை கூப்பிட்டு கேட்குறேன் யார் அந்த பையனு. பதிலுக்கு அவன் தான் உங்களோட பையன் கன் பார்க். அவனுக்கு இன்னும் நீங்கள் பேர் வைக்கல. அதனால் நீங்கள் பேர் கொடுக்கணுங்கிறதுக்காக இவன் இவ்வளோ விஷயங்களை செய்கிறான்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான்னு கண்ணை பற்றி எடுத்து சொல்கிறான். அந்த டைமில் அவன் என்ன யோசிச்சாங்கிறத காட்டலை. பட் இப்போ இவன் நினைக்கிறதுலாம் இவன் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமே மட்டும்தான். ஸோ நம்ம சாக போகிறோங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஷிங்கன் யாமசகி கடைசியாக அவன் பையன்கிட்ட உன் ஆசை என்னங்கிறத கேட்குறான். என்னால் அவனுக்கு ஏதாவது கடைசியாக பண்ண முடியுமான்னு கேட்குறான். அப்போ கன் பார்க் எனக்கு ஒரு பேர் வைங்கன்னு கேட்குறப்ப பேரா அவ்வளோதானா அசால்ட்டாக கேட்குறப்ப பின்னாடி இருக்க ஷின்டாரோ ஷிங்கனோட கையை தனியாக வெட்டிடுறான். இந்த இலவெல்லாம் யூடியூப்பில் போடுறதே ரிஸ்க்குங்க. இருந்தாலும் போட்டிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணி ஹை பட்டனை கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். ஷின்டாரோ அவனுங்களை பார்த்து வாவ் க்யூட்டாக இருக்குது, கடைசி நேரத்தில் அப்பா பையன் பாசத்தை காட்டுறீங்களா, இப்படியெல்லாம் கேட்டுட்டு கன் பார்க்க அவன் கொல்ல பார்க்குறான். ஷிங்கன் யாமசகி கை வெட்டப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறப்ப அவனோட அண்ணனோட காலை பிடிச்சிட்டு கன் பார்க்க ஓடி போக சொல்கிறான். ஒரு செகண்ட் இவனை பார்க்குறதுக்கே சிம்பத்தியாக இருக்குது. பட் அடுத்த செகண்டே ஆர்எஃப் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டான். ஷின்டாரோ ஷிங்கனை பற்றி இப்போ ஓடி போயிட்டான். உன் பையனால் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியும்னு நினைக்கிறியாடான்னு பதிலுக்கு அவனை ஓட சொன்னது உன்கிட்ட இருந்து இல்லை என்கிட்ட இருந்துன்னு சொல்கிறான். இப்போ தான் இவன் கிட்ட இருந்து அந்த டீமன் வைப் வருது. கொரியாவில் ஏதோ ஒரு மூலையில் இருக்க கேப்ரியம் கிம்மை காட்டுறாங்க. இவன் தான் கேங்கோட சேர்ந்து ஷிங்கன் யாமசகியை தோக்கடிச்சிருப்பான். கொரியாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர். கேப்ரியம் கிம்கிட்ட அவனோட ஆள் ஒருத்தன் கேட்குறான், ஷிங்கன் கிட்ட நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்களே, உங்கள் ஃபேமிலியோட அல்ட்ரா இன்ஸ்டிங் திறமைகளை பற்றி சொல்லுங்கள், அவங்க கூட சண்டை போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு. பதிலுக்கு கேப்ரியன் ஷிங்கன் யாமசாகி அவன் மற்ற யாமசாகி மாதிரி கிடையாது. அவன் கொஞ்சம் வித்தியாசமானவன். மற்றவங்களாம் அல்ட்ரா இன்ஸ்டின் கண்களை பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் இவன் ரொம்பவே வித்தியாசமானவன். அவனோட பவரை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவான். ஒருவேளை அந்த கண்ட்ரோலை மட்டும் இவன் மிஸ் பண்ணிட்டானா அவன் எதிரிகளை மட்டும் இல்லாமல் அவனோட ஆளுங்களையும் பிரித்து பார்க்க தெரியாமல் மொத்த பேரையும் கொண்டுருவான். ஸோ இதுக்காக தான் கண் பார்க்க ஓடி போக சொல்லியிருக்கான் போல. நிஜமாக இவன் சண்டை போட ஆரம்பித்தா இவனால் யாரை கொள்றோங்கிறத கூட கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இவன் வழியில் இருக்க எல்லாரையும் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேசாக இவன் முகத்தில் சிரிப்பு தெரியுது. அடுத்த செகண்டே அங்கே இருக்கிற காற்றுலேயே ஒரு ரத்த பசி பரவுது. எல்லாரும் இதை ஃபீல் பண்ணுறானுங்க. ஷின்டாரோ திரும்பி பார்க்குறப்ப அங்கே இருந்தது அவன் தம்பியே இல்லை, ஒரு உண்மையான டீமன். கன் பார்க்கால காற்றுல இருக்க ப்ரெஷரை கூட தாங்க முடியாமல் அந்த இடத்துல உறைஞ்சு போய் நிற்கிறான். அவன் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க மொத்த மெம்பர்ஸும் ஒரு சொட்டு கூட அசையாமல் அதே இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்காங்க. அவங்க உள்ளுணர்வு சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு இன்ச்சு நவுண்டா கூட நம்ம செத்துருவோன்னு அவங்க உள்ளுணர்வு சொல்லுது. ஆக்சுவலாக அவங்க ஷிங்கனை தான் சுற்றி வளைச்சிருக்காங்க. பட் டோட்டல் ஆப்போசிட்டாக சுற்றி இருக்கவங்க தான் பயத்தில் உறைஞ்சு போயிருக்கானுங்க. அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு மெம்பர் பயத்தில் லேசாக ஒரு ஸ்டெப் கால் எடுத்து பின்னாடி வைக்கிறான். அடுத்த செகண்டே அவன் இறந்து போயிடான். ஷிங்கன் பஞ்சு பண்ணி இவனோட கையை அவன் பாடியை கிழிச்சிட்டு முதுகு வழியாக வர வச்சிருக்கான். பயத்தில் கூட்டம் கலைஞ்சு ஓட ஆரம்பிக்குது. மொத்த பேரும் ஷிங்கன் துவம்சப்படுறான். இதுக்கு மேலே ஜெயிக்கிறது சண்டை போகிறத பற்றிலாம் அவனுக்கு யோசிக்கிறதே இல்லை. இங்கேருந்து எப்படி உயிரோட தப்பிக்கிறதுன்னு மட்டும்தான் யோசிக்கிறானுங்க. தப்பிச்சு ஓடுறவன்களை கூட துரத்தி பிடிச்சு கொள்றான். இந்த பேனல் ஃபுல்லாக மொத்த பேரையும் இவன் கொள்றது மட்டும்தான் இருக்குது. இப்படியே விட்டால் மொத்த பேரும் இறந்துருவாங்க. நம்ம தான் ஏதாவது பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஷின்டாரோ பின்னாடி இருந்து கத்தியை வீசுறான். அதுலேருந்து மிஸ் ஆகிட்டு கூலாக ஒரு லுக் விடுறான். ஷின்டாரோ கல் இல்லை இந்த இடத்துல. ஸ்டில் சண்டை போடுறதுக்கு தைரியமாக வரப்ப மூஞ்சில் ஒரு பஞ்சு சுவரோட சுவரா நசுக்கிறான். இதான் உன்னோட உண்மையான பவரா? இவ்வளோ நேரம் இதை எதுக்காக மறைச்சிக்கிட்டு இருந்த? உன் பையனை காப்பாற்றுறதுக்காக எதுக்கு உன்னோட பவரை வெளியே காட்டுற? இத்தனை நாளாக நீ யாரை பற்றியும் அக்கறைப்பட்டதே இல்லையே. இப்பெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கப்பே ஷிங்கன் பதில் எதுவும் சொல்லாமல் முன்னாடி நடந்து வரான். ஸ்டில் இப்போ வர இந்த கேரக்டரை மிஸ்டீரியஸாக கொண்டு போகிறாங்க. சாகிறதுக்கு முன்னாடி இவன் பையனுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான் போல. ஷிங்கன் பஞ்ச் பண்ணுறப்ப லெஃப்ட் ஹேண்டை வச்சு பிளாக் பண்ணிட்டு ரைட் ஹேண்டில் இவனை அட்டாக் பண்ணலான்னு நினைக்கிறான். இந்த ஒரே மூளை இவனை முடிக்கிறது தான் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு ஷின்டாரோக்கு இருக்க ஒரே வழி. நினச்ச மாதிரியே பஞ்ச் வருது. லெஃப்ட் ஹேண்டை வச்சு இவன் பிளாக்கும் பண்ணுறான். பட் இவன் நினைக்காத மாதிரி இவன் கை எலும்பே மொத்தமாக நொறுங்கி போயிடுது. இத்தனைக்கும் பிளாக் போன் இருக்குது. பஞ்சாலியே அதை உடச்சிருக்கான்.
கை நொறுங்கினதுக்கப்புறமும் வலியை பொறுத்துக்கிட்டு ஷின்டாரோ அந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் இவனை கட் பண்ணுறான் தலைக்கு எய்ம் பண்ணி. பட்டு இதை குனிஞ்சு பல்லால கடிச்சிட்டு இவன் முறைச்சு பார்க்குறான். ஒரு பஞ்சை இப்படிலாம் கூடயாடா பிளாக் பண்ணலான்னு இவன் ஷாக்காகி போய் நிற்கிறான். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பஞ்ச் வந்ததும் இவன் காலி. அடுத்த செகண்ட் இவன் கொல்றதுக்கு ஆளுங்க மிச்சம் இல்லைன்னு தெரிஞ்சதும் கன் பார்க்கே கொல்றதுக்காக போகிறான். பட் கடைசி நேரத்தில் தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணி தரையில் குத்தி அந்த மொத்த இடத்தையும் நொறுக்கிறான். கன் பார்க்க பார்த்து உன்னை நான் ஓடி போக சொன்னேன்டா, இன்னும் இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, அடுத்த தடவை நான் மிஸ் பண்ண மாட்டேன், நீ செத்து போயிடுவேன்னு இவன் சொல்கிறப்ப கன் பார்க் ஏன் இங்கேயே நிற்கிறான்னு பார்த்தா அவன் பங்குக்கு இவனும் தப்பிச்சு போக ட்ரை பண்ணவங்கள போட்டு அடிச்சு போட்டிருக்கான். ஷிங்கன் கண்ணை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆன டைமில் ஷின்டாரோ ஷிங்கனை பின்னாடி இருந்து குத்திரான். அவன் சர்ப்ரைஸ் ஆன நேரத்தில் பின்னாடி இருந்து மொத்த பேரும் இவனை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ கூட பக்கத்தில் வர்றதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஸோ தூரத்துலேருந்தே மொத்த பேரும் உங்கள் கையில் இருக்க வாளை தூக்கி வீசுகிறாங்க இவன் மேலே. ஷிங்கன் யாமசாக்கி வாயை திறந்து அவன் பையனுக்கு ஒரு பேரை கொடுக்க வர டைம் பார்த்து இதெல்லாம் நடக்குது. அப்போ கூட ஒரு பேரை கொடுக்க முடியாமல் கடைசி நேரத்தில் அவன் பையனோட கையை பிடிச்சி இவனை தூரமாக தூக்கி போட்டு அங்கே வர மொத்த வாள்களையும் அவன் மேலேயே வாங்கிட்டு அதே இடத்துல மொத்தமாக இறந்து போகிறான். இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்ட கன் பார்க் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சின்ன பையன் தெருவில் நியூஸ் பேப்பரை தூக்கி வீசிட்டே போகிறான். ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்னு அந்த நியூஸ் பேப்பரை விற்கிறான். கன் பார்க் தான் அதை எடுத்து பார்க்குறான். ஜப்பானோட மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஃபேமிலியோட லீடர் இறந்து போயிட்டாருன்னு போட்டிருக்கு. கன் அந்த பேப்பரை தூக்கி போட்டு ஜப்பானோட நடு ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறான். மொத்த யாக்குசாவும் இவனை தேடுதுன்னு தெரிஞ்சோம். பிகாஸ் ஒளிஞ்சு வாழ்றது எப்படின்னு இவனுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. போகிற வழியில் 2 யாக்குசா மெம்பர்ஸ் பேசிக்கிறத கேட்குறான். ஷிங்கன் யாமசாக்கி ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, டம்மியாக தான் இருந்திருப்பான். அதனால தான் சீக்கிரம் செத்துட்டான். அவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கப்பே அவனுங்களுக்கு அடி விழுது. அவங்கள போட்டு இவன் செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். பட் இந்த இடத்துல பார்ட் சோமியா வரான் அவளோட மொத்த ஆளுங்களோட. இது எல்லாமே இவனை பிடிக்கிறதுக்கு அவன் வச்ச ட்ராப் மாதிரி தெரியுது. அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். கன் பார்க் அவன் அம்மா இவனை கொல்றதுக்காக வந்திருக்கான்னு நினைக்கிறான். பட் அவங்க இவன் கையில் ஒரு கான்டாக்ட் கார்டை கொடுக்குறாங்க. இந்த கார்டில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ண இவன் இல்லீகலாக பீப்புள் ஸ்மக்கிள் பண்ணி ஜப்பானை விட்டு வெளியே கொண்டு போவான்னு. இங்கே இருந்தால் நீ செத்து போயிடுவடா, வேற ஏதாவது இடத்துக்கு போய் உயிரோட இருன்னு சொல்கிறாங்க. எதுக்காக நீங்கள் எனக்கு இப்போ உதவி பண்ணுறீங்கன்னு கன் பார்க் கேட்குறப்ப பதிலுக்கவ எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு போகிறான். கொஞ்ச நாள் கழிச்சு கொரியாவில் இருக்க ஒரு கடற்கரையை பார்க்குறாங்க. ஒரு சின்ன பையன் கரை ஒதுங்கி இருக்கான். அது கன் பார்க் தான். அந்த ஸ்மக்லர் மீட் பண்ணியிருக்கான். வர்ற வழியில் ஏதோ ஒன்று ஆகி இப்படி வந்து சேர்ந்துருக்கான் போல. அந்த இடத்துக்கு இன்னொரு பெரிய பூதாகரமான உருவம் வந்து நிற்கிது. கன் பார்க்கை காப்பாற்றி இவன் முழிச்சு பார்க்குறப்ப அவனோட கண்கள் கருப்பு கலரில் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறான். நீ ஒரு யாமசாக்கியான்னு கேட்குறான். இப்போ கன் பார்க்கை காப்பாற்றிருக்கிறது தான் கேப்ரியம் கிம். கொரியாவில் ஷிங்கன் யாமசாக்கியவே தோக்கடிச்சவன். தன்னோட அப்பாவோட எனிமியை கன் பார்க்கோட உயிரை இப்போ காப்பாற்றிருக்கான். கன் பார்க்கும் அவன் அப்பாவோட எனிமி கேப்ரியாமும் ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ கேப்ரியான் கண்ணுக்கு பரிமாறிக்கிட்டே சொல்கிறான், உன் கண்ணை பார்த்ததும் தெரிஞ்சிருச்சு நீ ஒரு யாமசாக்கின்னு. அதுவும் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு நீ ஷிங்கனோட பையனு. இங்கே என்ன பண்ணுற? அதுக்கு கன் பார்க் ஷிங்கன் இறந்ததை பற்றி சொல்கிறான். இப்போ இவனை யாமசாக்கி தேடுறாங்கங்கிறத பற்றியும் சொல்கிறான். கன் பார்க்கால நம்பவே முடியல இவன் தான் அந்த கேப்ரியாம் கிம்மான்னு. நிஜமாவே இவன் ஷிங்கனை தோக்கடிச்சானான்னு இவன் சந்தேகப்படுறான். பார்க்குறதுக்கே ரொம்ப டீசெண்டான ஒரு மிடில் ஏஜ்டு மேன் மாதிரி தெரியுறான். கேப்ரியாம் கண்ணுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறான். யாமசாக்கி ஃபேமிலியை சேர்ந்து யாருமே இவனை கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறான். அந்தளவுக்கு பாதுகாப்பாக கொரியாவில் இருக்க ஒரே இடம். இவன் அடுத்த சீன்லேயே தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. இருக்கிறதுலே ஜெயிலில் தான் இவன் அதிகபட்ச ப்ரொடெக்ஷனோட இருப்பாங்கிறதுனால. ஆனால் காட்ஸ் வெளியே தான் இருப்பாங்க, செல்லுக்குள்ளே இல்லை. ஸோ வழக்கமாக புதுசாக வந்தவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி இவன் கிட்டேயும் பிரச்சனை பண்ணி புள்ளி பண்ணுறானுங்க. பட் இவன் கிட்ட இருந்தால் மற்றவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை. சுற்றி இருக்கவங்கெல்லாம் சீக்கிரமே அதை புரிஞ்சுக்கிறானுங்க. இது குழந்தைங்களோட ஜெயில் தான். சீக்கிரமே ஒரு ஏஜுக்கு வந்ததும் அடுத்த ஜெயிலுக்கு மாற்றிடுவாங்க. ஆனால் எங்கே போனாலும் இவனுக்கு சண்டை தான். ஒரு டைமுக்கு மேலே அங்கே இருக்கிறதுலே ரொம்ப அதிகமானவங்கலாம் ஒன்றா சேருவாங்க. இவனுக்கு எதிராக சண்டை போடுவாங்க, தோற்று போவாங்க. இதுவே ஒரு லைஃப் சர்க்கிளாக இந்த ஜெயிலுக்குள்ளே ஓடுது. இதெல்லாம் இவன் கண்ணுக்கு ஒரு வன்முறை மாதிரியே தெரியல. இவனோட வாழ்க்கை ரொம்பவே அமைதியாக போய்கிட்டு இருக்க மாதிரி தோணுது. அந்த பிரசனில் இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப போரிங்காக இருந்தாங்க, ஒரே ஒருத்தனை தவிர. ஒரு கை இல்லாமல் ஜெயிலில் பாத்ரூம் கழுவிக்கிட்டு இருக்க ஒரு சாதாரணமான ஆள். தொடச்சி முடிச்சுட்டு இவன் தரையை துடைக்க ஆரம்பிக்கிறப்ப இவனை மட்டும் கண் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறான். ஒருவேளை இவன் கை இல்லாமல் பார்த்ததால இவன் அப்பாவோட கடைசி நேரத்தை இவனுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கலாம். இந்த தரையை துடைக்கிறவனோட பேர் சார்லஸ் சாய். ஃப்யூச்சரில் இவன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். இப்படியே நாள் போகிறப்ப கன் பார்க்கோட இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரைனிங் ரொட்டீனை காட்டுறாங்க. புஷ்அப், ரன்னிங், புல்லப் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த பிரிசனோட மிகப்பெரிய சவுத்துக்கு முன்னாடி அங்கே தனியாக நிற்பான். அவனுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற மற்ற கைதிகளும் நிற்பாங்க. இவன் கூட சண்டை போட்டவங்க, இவனுக்கு கீழே இருக்கவங்க, இவனுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, மொத்த பேர் அவனுக்கு எதிரில் நிற்பாங்க. மொத்த பேர் அவன் கூட சண்டை போடணும், அவனோட ட்ரைனிங்காக மட்டும். ஒவ்வொரு முறை ட்ரைனிங் முடிக்கிறப்பையும் அந்த பெரிய சுவரே ரெட் கலரில் பெயிண்ட் அடித்த மாதிரி ரத்தத்தால் நனைஞ்சிருக்கும். இப்படியே போகும்போது அவன் வாழ்க்கையே போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. சடனாக ஒரு நாள் சார்லஸ் சாய், அவனுக்கு எலைட்டுன்னு ஒரு பேர் இருக்குது, தரையை தொலைச்சிக்கிட்டு இருந்தவன் கன் பார்க் இருக்கிற இடத்துக்கு பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு உள்ளே நுழையிறான். மற்ற கைதிங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவனை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. பட் அவன் கன் பார்க்கை பார்த்து, நீ ஒரு யாமசாக்கிங்கிறது எனக்கு தெரியும், ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுன்னு கெஞ்சிறான். எல்லாரையும் இவனை ஒரு பைத்தியக்காரன் தான் நினைக்கிறாங்க. பட் கன் பார்க்குக்கு இப்போ கூட இவன் கிட்ட ஏதோ ஒரு ஆம்பிஷன் தெரியுது. சார்லஸ் சாய் இவன் முன்னாடி மண்டி போட்டு கெஞ்சிறான், இந்த மொத்த உலகத்தையும் என் கைக்குள்ளே கொண்டு வரணும்.
அதுக்கு நீ எனக்கு கீழே வேலை செய்யணும்னு கேட்குறான். ரொம்பவே ஐரானிக்கலான ஒரு மீட்டிங். எனக்கு கீழே வந்து வேலை செய்யன்னு ஒரு வேலைக்காரன் கிட்ட முதலாளி மண்டி போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான் இப்போ. ஒரு செல்லோட பாத்ரூம் கழுவுறவன் அந்த மொத்த பிரிசனோட ராஜா கிட்ட நீ எனக்கு கீழே வேலைக்காரனா வந்து சேர்ந்துருன்னு கூப்பிட்றான். ஆனால் கன் பார்க் அடிக்க வரவங்களெல்லாம் நிறுத்திட்டு சரி நான் உனக்கு கீழே வந்து வேலைக்காரனை சேர்றேன்னு சொல்கிறான். இங்கே இருக்கிற மொத்த பேரும் ஷாக் ஆயிட்டானுங்க. இவன் கன் பார்க்குக்கு இவனோட அப்பாவை ஞாபகப்படுத்தியிருக்கான். 2 பேருக்குமே அதிக பேராசை இருக்குது. இவனுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதிக ஆம்பிஷன் இருக்கிற இவனோட அப்பா ஒருவேளை இவனை காப்பாற்றுறதுக்காக அவனோட உயிரை இழக்காமல் இருந்திருந்தானா அவனோட வாழ்க்கை எந்த மாதிரி போயிருக்கும்னு. ஒருவேளை அவன் ஜெயிச்சிருப்பானான்னு அதை இந்த சார்லஸ் சாய்க்கு உதவி பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் இவனுக்கு கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கன் பார்க் ஒரு கேள்வி கேட்குறான். இவனோட ஆம்பிஷனுக்காக இவன் எந்த தூரம் வரைக்கும் போவாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. உனக்கு குழந்தைங்க இருக்காங்களான்னு கேட்குறான். அதுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு அவன் சொல்கிறப்ப அவளை கொன்னுட்டேன்னா நான் உனக்கு கீழே வேலை செய்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு சார்லஸ் சாய் முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் நாளைக்கே அவளை கொண்டுட்டா அவனுக்கு பரவாயில்லையான்னு கேட்குறான். கன் பார்க் நிஜமாவே இவனோட ஆம்பிஷனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டான். எதுக்காகவும் இவனோட ஆம்பிஷனை விட்டு கொடுக்கறதில்ல. அதுக்கு மாறா இவன் ஆம்பிஷனுக்கு தடையாக இருக்கிற எதை வேணால் கொலை பண்ண யோசிக்க மாட்டான்னு தெரியுது. பதிலுக்கு கன் நான் பிராங்க்கு தான்டா பண்ணேன், உன் பொண்ணை கொல்லலாம் வேணாம், அதுக்கு போல எனக்கு வேற ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்கிறான். என்ன ஆனாலும் சரி என் கண்ணு முன்னாடி நீ செத்துறாத அவன் அப்பாவை நினச்சிக்கிட்டே சொல்லியிருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு கன் பார்க் ரிலீஸ் ஆகி வெளியே வரான். இவன் சைல்டுஹுட் மொத்தத்தையும் அந்த ஜெயிலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அப்போது ஏற்கனவே வெளியே போன சார்லஸ் சாய் ஒரு டோஃபோவை கையில் வச்சுட்டு ஜெயிலுக்கு வெளியே வெயிட் பண்ணுறான். டோஃபு ஒரு சைனீஸ் ஃபுட். கொரியன் கலாச்சாரம் படி ஒருத்தங்க ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தால் அவங்க ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டோஃபு கொடுத்து அவங்கள வரவேற்பாங்க. கன் பார்க் சொல்கிறான் உன் ஃபார்மாலிட்டியெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு என் வேலை என்னன்னு எனக்கு சொல்லுன்னு. நீ இன்னும் மாறவே இல்லை, அப்படியே ரூடாக தான் பேசிக்கிட்டு இருக்க. உன்னோட முதல் அசைன்மெண்ட் கு கிம்னு ஒரு ஆளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவனோட திறமைகளை டெஸ்ட் பண்ணி நமக்கு கீழே சேர்த்துக்கோன்னு சொல்கிறான். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துலையும் சீரியஸ்னஸ் இல்லாமல் கண்டதை தின்னுட்டு பொழுத கழிக்கிற சாதாரண பையன் கு கிம். சார்லஸ் சாய் ஜெயிக்கிறதுக்கு 10 விதமான ஃபீல்டில் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் அசுரத்தனமான திறமைகள் இருக்கிற தலை சிறந்த 10 ஜீனியஸை அவனுக்கு கீழே சேர்க்கணும்னு நினைக்கிறான். அந்த லிஸ்ட்டில் கு கிம் த வெப்பன் ஜீனியஸ். இந்த உலகத்தில் அவனால் பயன்படுத்த முடியாத ஆயுதங்களே இல்லை. அடுத்த பேனலே கன் பார்க் கு கிம்மை மீட் பண்ணுறான். மீட் பண்ணி உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறான். பதிலுக்கு அவன் இதே டெஸ்ட்டு வைப்பீங்களா, ஏதோ போர் அடிக்காது காசும் கொடுப்போன்னு சொன்னீங்க, அதை நம்பி தான்ட்டா வந்தேன், என்ன எக்ஸாம்லாம் வைக்கிறீங்கன்னு பயந்து ஜகவாங்க பார்க்குறான். இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். ஒரு விதத்தில் இவங்க 2 பேரும் ஒரே மாதிரியான ஆளுங்க தான். கன் பார்க் அவன் வாழ்க்கையிலே அவன் தான் ஸ்ட்ராங்கானவன் நினைக்கிறான். அதே மாதிரி தான் கோகு. சிரிச்ச முகத்தோட ஃபன்னியாக பேசிக்கிட்டு இருந்தவன் சடனாக சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறான். அதை லெஃப்ட் ஹேண்டில் தடுத்த கன் நிஜமாவே இம்ப்ரெஸ் ஆகிட்டான். இவன் வாழ்க்கையிலே இவன் ஏஜ் குரூப்பில் இவன் அளவுக்கு டேலண்டான ஒருத்தனை பார்த்ததே இல்லை. அதனால வாழ்க்கை ஃபுல்லாக இவன் தனிமையில் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கான். ஃபைனலி எனக்கு ஈக்குவலான ஒருத்தனை மீட் பண்ணிட்டான். இவன் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறான். இதை தொடர்ந்து சண்டை போட அடிக்கிறான். ஆனால் கன் பார்க் அடியை வாங்கிட்டு அப்படியே நிற்கிறான், திருப்பி அடிக்காமல். கன் சிரிச்சுக்கிட்டே அந்த வழியை ரசிக்க ஆரம்பிச்சிடறான். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஃபைட்டை ஃபீல் பண்ணதே இல்லைன்னு ஒரு சைக்கோ மாதிரி பேசுகிறான். இப்போ திரும்பி அவனும் அடிக்க ஆரம்பிக்கிறான். எண்டோரன்ஸ்னு ஒன்று இருக்கான்னு ஸ்பெல்லிங் கூட தெரியாத மாதிரி ஒரு பஞ்சை கூட அந்த கூக்கி மேலே தாக்க பிடிக்க முடியல. கூ அப்படியே கன் பார்க்குக்கு ஆப்போசிட்டானவன். பெயினை ரசிக்க மாட்டான். இவனுக்கு வழியெல்லாம் பிடிக்காது. ஜாலியாக இருக்கணும் அவனுக்கு, அவ்வளோதான். ஏதோ கேம்னு கூப்பிட்டீங்க என்னடா நதமாக அடிக்கிறீங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். இவனை தூக்கி தூரத்தில் இருக்க சைக்கிளெல்லாம் வீசுகிறப்ப இவனுக்கு சிம்பத்தி காட்டுற மாதிரியே தெரில. பல வருஷம் கழித்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனண்ட்டை பார்த்துருக்கான். இவனை விடுற மைண்ட் செட்லேயே இல்லை. இது ஒரு டெஸ்ட்டுங்கிறதே மறந்துட்டு இந்த ஃபைட்டை என்ஜாய் பண்ணி கிட்டத்தட்ட இவனை கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே கன் பார்க் யாரோ ஒருத்தன் அவனை கத்தியை வச்சு வெட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறான். என்னாச்சுன்னு குழப்பத்தோட பார்க்குறப்ப கீழே விழுந்தப்ப உடஞ்ச அந்த சைக்கிளோட செயினை கையில் எடுத்து வச்சிருக்கான். அந்த செயினையே ஒரு கட்டான ஸ்வாடு மாதிரி யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கான். கன் பார்க் சர்ப்ரைஸ் ஆனாலும் இந்த சண்டையை இன்னும் அதிகமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடான். பட் இவன் மைண்டு கிளியர் ஆகிறதுக்குள்ளேயே சண்டை மொத்தமாக முடிஞ்சிருச்சு. இந்த மொத்த லுக்கிசம் ஸ்டோரியில் முதல் தடவை கன் பார்க்க ஒருத்தன் நாக் அவுட் பண்ணுறான். என்னடா டெஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் பேப்பரே ஃபெயில் ஆயிடுச்சுன்னு கூக்கிம் இவனை கலாய்ச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்குறான். பட் கன் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறான். சிரிக்கிற சவுண்டு கேட்குது. இவனோட கண் இன்னும் டார்க்கராக மாறுது. சட்டையை கிழிச்சிட்டு ஒரு சைக்கோ மாதிரி சிரிக்கிறப்ப கூக்கிம் திரும்பி பார்த்து சீரியஸ் ஆக்குறான். நீ அவன் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட சண்டை போட்டது நீ இல்லை. நிஜமாவே நீ யாரான்னு கேட்குறான். கிட்டத்தட்ட கன் பார்க்குள்ள 2 விதமான பர்சனாலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஆனால் ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா கண்ணோட அப்பா சாகிற நேரத்திலே சொல்லியிருப்பாங்க அவருக்கு இருக்க அல்ட்ரா இன்ஸ்டன்ட் கண்கள் வித்தியாசமானது. அது அவரை பவர்ஃபுல்லாக்காது. ஆல்ரெடி அவரை ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரோல் பண்ண முடியாத மிருகமாக மாற்றி வச்சுருக்கோம். அதை அவர் கண்ட்ரோல் பண்ணி யாரையும் கொல்லக்கூடாதுங்கிறதுனால அவரோட கேரக்டரையே மாற்றிட்டு இருந்திருப்பார். ஒன்ஸ் அந்த கண்ட்ரோலை அவர் இறந்துட்டாருன்னா அங்கே இருக்கிறது சண்டை மட்டுமே போடுற ஒரு மிருகம். ஸோ இவங்கள சண்டை போடுற ஒரு கேரக்டர், சண்டை மட்டுமே போட்டு கொலை பண்ணுற ஒரு கேரக்டர்னு 2 விதமாக பிரிக்கலாம், அப்பனையும் மகனையும். கிட்டத்தட்ட இதே விஷயம் தான் இப்போ கன் பார்க்குக்கும் நடந்திருக்கு. இத்தனை நாள் அவன் சண்டை போட்டாதான், ஆனால் கண்ட்ரோலை இழக்காமல் சண்டை போட்டான். இவனால் அந்த மொத்த சண்டையும் ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கு. இவனை தோக்கடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒருத்தனும் இல்லை. பட் இப்போ இவனுக்கு எதிரில் இவனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததும் இவனுக்குள்ளே இருக்க அசல் மிருகத்தன்மை வெளியே வருது. அது சண்டையெல்லாம் விரும்பலை, கொலை பண்ணணும்னு சொல்லுது இவன்கிட்ட, அவ்வளோதான்.
கூக்கிமை கண் கொல்றதுக்கு முன்னாடி அங்கே ரெட் கலர் ஹேர் கலரிங் பண்ண ஒரு கேரக்டர் வந்து சண்டையை தடுத்து நிறுத்துது. இவன் பேர் ஜேம்ஸ் லீ. 10 ஜீனியஸில் இவனும் ஒருத்தன். டேனியல் பார்க்கிட்ட ஒரு செலிபிரிட்டி இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பான். உனக்கு இந்த பாடியை பற்றின சீக்ரெட்டை சொல்கிறேன்னு இவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பான். அவன் தான் இவன். அவனோட சைல்ட்ஹுட் டைம் தான் இது. கன் பார்க் உன்னை டெஸ்ட் பண்ண தான் சொன்னாங்க, கொலை பண்ணுறதுக்கு இல்லை. உன்னோட ஆர்டரை மறந்துட்டியான்னு கேட்குறான். கன் பார்க் நார்மல் ஆகிடுறான். அடுத்த பேனல்லே ஒரு டொக்கு வீட்டில் இவனுங்களோட மீட்டிங்கை வச்சுருக்கானுங்க. இவனுக்கு ஆக்சுவல் பிளான் என்ன, அடுத்து என்ன பண்ண போகிறாங்கங்கிறதெல்லாம் கூக்கியம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாங்க. அவன் ஆக்சுவலி இதெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக ஃபீல் பண்ணுறான். இது போர் அடிக்காமல் தான் இருக்கும் போல், பணமும் கிடைக்கிது. நானும் சேர்ந்துக்கிறேன்ப்பா, ஆனால் எனக்கு 3 கண்டிஷன் இருக்குன்னு சொல்கிறான். 1, உனக்கு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி என்னை ட்ரீட் பண்ணக்கூடாது. நான் யாருக்கும் வேலைக்காரன் கிடையாது. 2வது, எனக்கு ஈக்குவலாக பணம் கிடைக்கணும், பார்ட்னர் மாதிரி நடத்தணும். 3வது, என்னை எவனும் கடுப்பேற்றவே கூடாது. புரிஞ்ச மாதிரி தலையாட்டின சார்லஸ் ராய் கண்ணையும் கூவியும் ஒரே டீமில் போடுறான். இவங்களோட முதல் அசைன்மெண்ட்டை கொடுக்குறான். அது வீடு இல்லாமல் தெருவில் தூங்கிக்கிட்டு இருக்க இந்த பிச்சைக்காரனை போய் மீட் பண்ணுறது தான். ஆக்சுவலாக இந்த பிச்சைக்காரன் தான் பிடிஜே யூனிவர்ஸ்லேயே இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர் டாம் லீ, த ஃபைட்டிங் ஜீனியஸ். இவங்க 2 பேரையும் அனுப்புனது டாமை டெஸ்ட் பண்ணுறதுக்காகலாம் கிடையாது. அவன் கிட்ட இருந்தே கற்றுக்கிறதுக்கு இவனுங்களை ஸ்டூடெண்ட் அனுப்பியிருக்கான். இவன் பெருசு உயிரோட தான் இருக்கியா இல்லை நியூஸ் பேப்பர்லேயே மூச்சரிச்சு செத்து போயிட்டேன் கூக்கியம் இவன் பாடியை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கப்ப அவன் மெதுவாக எந்திரிக்கிறான். பார்க்குறதுக்கு அவங்க முன்னாடி ஒரு பெரிய மலையே உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அடுத்து என்னாச்சுங்கிறத காட்டலை. ஸோ பெருசு பசங்க 2 பேரையும் பொழந்து கொஞ்ச நாளைக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு. இந்த பிடிஜே யூனிவர்ஸில் 4-5 காமிக் இருக்குது, ஒரே யூனிவர்ஸில் நடக்கிற மாதிரி. அதில் மேனேஜர் கிம்ங்கிற காமிக்கில் இருக்க லீடு கேரக்டர் தான் இந்த டாம் லீ. கொஞ்சம் வருஷம் கழித்து கன் பார்க்கும் சார்லஸ் ராயும் மீட் பண்ணிக்கிறத காட்டுறாங்க. எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா? இவன் கன் பார்க்கை பார்த்து பேசுகிறப்ப இந்த ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறதுல என்கிட்ட வச்சுக்காத, ஸ்ட்ரைட்டாக அடுத்த ஆர்டர்னு சொல்லணும். வழக்கம் போல இவன் ரூடாக தான் பேசுகிறான். சார்லஸ் ராய் இப்போ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டான். இவங்க பிஸ்னஸ்க்கு முதலீடா பல இல்லீகலான கேங்கோட தொடர்பு வச்சு இல்லீகலான வேலை நிறைய செஞ்சு அந்த பணத்தை ஒரு கேபிட்டலாக வச்சு தான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிருக்கான். அதில் ஒரு கேங் தான் ஜப்பானே தனக்கு கீழே வச்சுருந்த கன்னோட அப்பா லீடராக இருந்த யாமசாகி கிளான். யாமசாகி கிளான் கொரியாவுக்கு மிகப்பெரிய தீமை பண்ணியிருக்காங்க. அவங்க உதவியை வாங்கி தான் அவன் வளர்ந்துருக்கான்னு தெரிஞ்சா இவன் ஒரு தேச துரோகி மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இவனுக்கும் யாமசாகி ஃபேமிலிக்கும் தொடர்பு இருக்கிறதுக்கு ஒரே அடையாளமான ஒரு சர்டிஃபிகேட் அதை அழிக்கணும். இவன் அதை ரெட் பேப்பர்னு கூப்பிடுவாங்க. பாண்ட் எழுதுகிற மாதிரி எழுதி ரத்தத்தால் சைன் பண்ணியிருப்பாங்க. எனக்காக நீ யாமசாக்கி கிளான்குள்ளே புகுந்து அதை எடுத்துகிட்டு வரணும்னு ஆர்டர் கொடுக்குறான். வேறு யாரையுமே ஹெல்ப்புக்கு அனுப்பாமல் கன் பார்க் மட்டும் தனியால் அனுப்பி வைக்கிறான் மொத்த யாமசாக்கி கிளானுக்கு எதிராக. இது கன் பார்க்குக்கு ஒரு ஆர்டர் மட்டும் இல்லை, பழி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பும் கூட. இது அவனுக்குமே தெரியும். இவன் உதவி பண்ண நினைக்கிறான் கண்ணுக்கு. கன் பார்க்குக்கு ஒயிட் கோஸ்ட்னு ஒரு நேம் இருக்குது, த ஒயிட் டீமன். அதுக்கு காரணம் என்னன்னு இந்த சாப்டரில் தான் ரிவீல் பண்ணுறாங்க. சார்லஸ் ராய் கேட்டான், யார் கண்ணிலையும் படாமல் எப்படி அவ்வளோ பெரிய கோட்டைக்குள்ளே போய் அந்த பேப்பரை எடுப்பேன்னு. அது கேன்சர். கன் பார்க் நைட் டைமில் பளிச்சு நடிக்கிற மாதிரி பியூர் ஒயிட் கலர் கோட் சூட் போட்டு வீட்டோட முக்கியமான வாசலுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். காலிங் பெல் அடிக்கிற மாதிரி ஒரு பேயை பார்த்த மாதிரி மொத்த பேரும் அலர்ட் ஆகிட்டானுங்க. எந்த ஒரு ஆர்டருக்காகவும் வெயிட் பண்ணாமல் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. வழக்கம் போல் மொத்த பேரையும் துவம்சம் பண்ண ஆரம்பிக்கிறான். இவ்வளோ நாள் இவனை ஏன் ஜப்பான் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு தேடினாங்கன்னா பழி வாங்கணுங்கிறதுக்காக இல்லை, ஒருவேளை இவன் வளர்ந்து வந்துட்டானா என்ன பண்ணுவாங்கிற பயம்தான். இப்போ இவன் பயந்த மாதிரியே நடக்குது. கரண்ட் லீடர் ஷின்டாரோ எப்படி இவன் திரும்பி வருவான்னு எதிர்பார்த்து வெயிட் பண்ண மாதிரியே கன் பார்க்க பார்க்குறான். இவன் முகமே டிப்ரெஸ்ட் ஆகி ஒரு நோயாளி மாதிரி இருக்குது. இவன் எடுத்ததுமே சுற்றி இருக்கிற யாமசாக்கி மெம்பர்ஸை பொழக்கிறதுல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறான். யாமசாக்கி ஃபேமிலி ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. இவன் முதல்ல இருந்ததை விட இப்போ பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கான். அண்ட் இவங்க ஃபேமிலியோட ஃபைட்டிங் ஸ்டைலை மட்டுமே இப்போ இவன் யூஸ் பண்ணல. இவங்க மொத்த ஃபேமிலியும் தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணி உலகத்திலே ஸ்ட்ராங்கான ஒருத்தனை இவனை மாற்ற ட்ரை பண்ணாங்க. அந்த முயற்சியோட ரிசல்ட்டாக கிடச்ச ஒரு 1 மேன் ஆர்மி இப்போ இவங்களுக்கு எதிராகவே திரும்பியிருக்கு. சீக்கிரமே இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணி முடிச்சுட்டு ஷின்டாரோட ஃபேஸ்லேயே ஒரு பஞ்சு வைக்கிறான். பட் அதை ஈஸியாக பிடிச்ச ஷின்டாரோ கண்ணை அடிக்க ஆரம்பிக்கிறான். 2 பஞ்சிலே தெரிஞ்சிருது இவங்க 2 பேரோட ஸ்ட்ரென்த்துக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ். கொஞ்சம் கூட டைமே கொடுக்காம இவன் வச்சிருந்த ஸ்வாட் வச்சு கன் பார்க்கை கட் பண்ணுறான். பட் நடுவில் பார்க் சோமி கண்ணோட அம்மா வந்து இதை அவள் வாங்கிக்கிறா. இவங்க ஃபேமிலிஸில் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் இதுக்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியோட பாலிடிக்ஸ் தான் முக்கியம். அதனால தான் அவன் ஷிங்கனுக்கு துரோகம் பண்ணியிருக்கான். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே இவன் வருத்தப்பட்டுட்டு தான் இருந்திருக்கா. அதனால தான் கன் பார்க் தப்பிக்கிறதுக்கு கூட இவ ஹெல்ப் பண்ணியிருக்கா. இப்போ இவனோட உயிரையே கொடுத்து இவனை காப்பாற்றிருக்கா. ஃபேமிலிக்காக பண்ண முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பையனுக்காக என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணி முடிச்சுட்டு இறந்து போகிறது தான் இவளோட டார்கெட்டே. கன் சர்ப்ரைஸாக எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்குறான். அதுக்கு அவன் எனக்கே தெரில, என்னோட பாடி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிடுச்சு குறுக்க வர்றதுக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறான். முதல் தடவை இந்த பேனலில் தான் காட்டுறாங்க கன் பார்க்கோட கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. பட் அது மலைத்துளிகளாக இல்லை கண்ணீரான்னு கூட எதிரில் இருக்கவங்களுக்கு சரியாக தெரியலை. இதுக்கு பேர் சோகமாக இருக்கிறதுங்கிறத கூட இது வரைக்கும் யாருமே அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஷின்டாரோ அவனுக்கு பின்னாடி வந்து உன்னோட டைம் முடிஞ்சிச்சு தம்பி, இதுக்கு மேலே நீ கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லைன்னு சொல்கிறான். பட் அந்த அட்மாஸ்பியரில் ஒரு பிளட்லெஸ்ட் அண்ட் ஹாரரை ஃபீல் பண்ண முடியுது. கன் பார்க்கோட கண்கள் பியூர் டார்க் கலரில் மாறியது. பின்னாடி திரும்பி ஷின்டாரோவை திரும்பி பார்த்து மறைக்கிறான். அவனுக்குள்ளே இருந்த 2வது பர்சனாலிட்டி வெளியே வருது.
ஷின்கன் அவனோட அல்ட்ரா இன்ஸ்டன்ட் கண்களோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணிட்டு ஒரு டீமனாக மாறின மாதிரி ஷின்டாரோவை கண் எத்திரப்ப அவனோட கிக்கிலே ஒரு மான்ஸ்டரஸ் எனர்ஜியை ஃபீல் பண்ணுறான். ஷின்டாரோ இப்போ தான் அவனோட உண்மையான ஸ்ட்ரென்த்தில் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனோட கண்ணுக்கு கன் பார்க்காம அப்பா ஷிங்கன் யாமசாக்கி மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிட்டான். பட் இவன் அதையுமே தாண்டி போயிட்டான்னு நினைக்கிறான். ஷிங்கன் யாமசாக்கிட்ட ஒரு மான்ஸ்டர் ஸ்ட்ரென்த் மட்டும்தான் இருக்கும். பட் கன் பார்க் ஒரு ட்ரைடு ஃபைட்டர் கிட்ட ஒரு மான்ஸ்டர் ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரியான ஆள். ஷின்டாரோ அவனோட மெம்பர்ஸ் எல்லாம் எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ண சொல்கிறான். பட் அவனுங்களால 2 நிமிஷம் கூட தாக்க பிடிக்க முடியல. மிச்சம் மீதி இருக்கவங்களாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஷின்டாரோ இதுக்கு மேலே வேற வழியே இல்லைங்கிற மாதிரி அவனே ஸ்ட்ரெயிட்டாக களத்தில் இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவனுக்கு முதல்ல இருந்தே சிம்மாசனத்து மேலே ஆசைலாம் கிடையாது. ஃபேமிலியோட ரூல்ஸ் தப்பாயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவன் சிம்மாசனத்துக்கே வரணும்னு நினச்சிருக்கான். ஏன்னா எந்த ஒரு கிளான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையோ அவங்க சீக்கிரமாகவே அழிஞ்சிருவாங்க. பட் இவன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி தான் நிறைய விஷயத்த இழந்திருக்கான். அவனோட பையன், அவனோட தம்பி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இழந்திருக்கான். பல பலசாலியான சோல்ஜர்ஸ் அவன் தம்பி கூட நடந்த சண்டையில் இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த கிளானே இப்போவா போவோன்னு இழுத்துக்கிட்டு தான் இருக்குது. ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணி கூட என் ஃபேமிலியை சரியாக காப்பாற்ற முடியலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் இவன் அப்பா, இவன் அண்ணன், இவனுக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாரையும் இவன் கையாலேயே கொண்டு இருக்கான். ஸோ இப்போ இவன் தேடிக்கிட்டு இருக்கிறது ஒரு வாய்ப்பு. ரூல்ஸ் படி இவன் இறந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. கண் பார்க்க இவன் மறுபடியும் பார்த்தப்ப சந்தோஷப்பட்டதுக்கு காரணம் இவன் கையால் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மட்டும்தான். இவனுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கெல்லாம் ஆசையே இல்லை. இவன் இறந்து போகணும்னு நினைக்கிறான். பட் கோழைகள் தான் தற்கொலை பண்ணுவாங்க. இப்போ கண் பார்க்க பார்க்குறப்ப இவன் மைண்டில் தோன்றது அவன் கையால் இவன் செத்து போகணுன்னு தான். ஃபேமிலி ரூல்ஸ் படி ஒருவேளை இவனை கண் பார்க்க கொண்டுட்டானா அடுத்த லீடர் அவன் மாறிடுவான். ஃபேமிலி ரூல்ஸ் படி இவன் சாவு கூட ஃபேமிலியோட ரூல்ஸ் படி இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் செஞ்ச தப்பெல்லாம் கடைசி ஒரு தடவை ரெக்ரேட் பண்ணி முடிக்கிறான். ப்ளூ பாலத்தோடு சண்டை போடுற மாதிரி நடிச்சுட்டு கடைசி நேரத்தில் வேணும்னே அவன் கையால் இறக்கணும்னு ட்ரை பண்ணுறான். இவனை நோக்கி ஒரு பஞ்ச் வரப்ப எதிரில் இருக்க ஷின்டாரோவும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் பஞ்ச் பண்ண போகிற மாதிரி நடிக்கிறான். பட் பஞ்ச் பண்ணாமல் இவன் செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அதே இடத்துல நின்றுறான். இவன் கண் பார்க்க இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டான். அவனோட கைகள் ஷின்டாரோவோட வயிற்றை தொலைச்சிட்டு போகிறப்ப அவனோட உயிர் அங்கேயே போயிடுது. கண் பார்க் செம்ம ஷாக் ஆயிட்டான். நான் ஷின்டாரோவை கொண்டுட்டேனா, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. பிகாஸ் இவன் இங்கே வந்ததுக்கு முன்னாடி கண்டிப்பாக தெரியும் ஷின்டாரோட சண்டை போட்டால் இவன் இறந்து போயிடுவான்னு. பட் அந்த ஷின்டாரோ இவன் கையால் இறந்து போயிருக்காங்கிறத நம்பவே முடியல. சாகிறதுக்கு முன்னாடி இவன் கடைசியாக பேசணும்னு நினச்சது அவன் அண்ணனோட பையன் கிட்ட. யங் மாஸ்டர் ப்ளீஸ், நீயும் என்ன மாதிரி ஒருத்தனை மட்டும் வாழ்ந்துடாத அப்படிலாம் சொல்லிட்டு அங்கேயே மண்டி போட்டு விழுந்து இறந்துடுறான். இவ்வளோ வன்முறை, சண்டை, இவ்வளோ உயிரிழப்புக்கு அப்புறமும் ஒரு அங்கிளாக இவன் மேலே இன்னமும் இவனுக்கு பாசம் இருக்குன்னு தெரிய வருது. சுற்றி இருக்கிற மெம்பர்ஸ்லாம் இவன் தான் நம்ம அடுத்த லீடரான சர்ப்ரைஸில் இருக்காங்க. கண் பார்க் இறந்து போன ஷின்டாரோட்ட சொல்கிறான், கண்டிப்பாக நான் உன்ன மாதிரி ஆக மாட்டேன்டான்னு. இந்த உலகம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதை பற்றிலாம் கண்டுக்காது. இந்த ஃபைட் ரொம்பவே ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு. அடுத்த சீனில் அவங்க ஃபேமிலி சேம்பரில் இருக்கிற ஒரு ரூமில் 2 டீனேஜ் பசங்க உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட கன் பார்க் பேசுகிறத காட்டுறாங்க. அவங்க கன் பார்க்கோட கசின்ஸ். கன் பார்க்குக்கு இந்த லீடர் இருக்கிறதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் ஒரு ஃப்ரீ சோல். ப்ளஸ் சார்லஸ் சாயோட 10 ஜீனியஸில் ஒருத்தனை வேலை செய்ய போகிறதால இவங்க 2 பேரையும் கன் பார்க் டெம்பரவரி லீடர்ஸாக வச்சுட்டு போயிருக்கான். இவங்க 2 பேரால் இதை ஏற்றுக்கவே முடியல. எதுக்காக நீ அந்த சார்லஸ் சாக்காக வேலை செய்கிற? இப்போ நீ யாமசாக்கி கிளானோட ஹெட்டு, மொத்த ஜப்பான் உனக்கு கீழே. ஆனால் நீ அவனுக்கு கீழே வேலைக்காரனா வேலை செய்யணும் கோவமாக கேட்குறானுங்க. கன் அண்ட் சார்லஸ் சாயோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே வித்தியாசமான எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா யாமசாக்கி ஃபேமிலி ஒரு கண்ட்ரிக்கு சமமான பவரில் இருக்காங்க. பட் சார்லஸ் சாயோட கம்பெனி அந்த கண்ட்ரியில் இருக்க ஒரு சின்ன ஊர் அந்த அளவுக்கு தான் பவரில் இருக்காங்க. பட் ஒரு சின்ன ஊரில் மினிஸ்டராக இருக்கிற சார்லஸ் சாய்க்காக அந்த மொத்த நாட்டோட ராஜாவாக இருக்க கன் பார்க் அடிமையாக வேலை பார்க்குற மாதிரி இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப். அவன் கசின்ஸ் கிட்ட இந்த பாதை இதில் போய் முடியும்னு பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்கிறான். இப்போ நடந்த இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே கன் பார்க் அவன் மனசுக்குள்ளே நினச்சி பார்த்துட்டு இருக்கதான். இப்போ பிரசனில் ஜெயிலுக்குள்ளே இருந்து நினச்சி பார்க்கலாம். இதிலேருந்து ஒரு குரல் கேட்குது. ஜெயிலில் அவனை மீட் பண்ண வந்த ஒருத்தன் அவன் கிட்ட கேட்குறான், ப்ளீஸ் சொல்லுங்கள் பிரதர், உங்கள் கதை தான் என்ன, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்களை பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்களான்னு. எதிரில் இருக்கவன் பேர் டேனியல் பார்க். அதுக்கு கன் பார்க் சொல்கிறான், டேய் டேனியல் பார்க், இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதால உனக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல. நான் முதல்ல மீட் பண்ணுறதை விட இப்போ நீ பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்க. நீ தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாத, உன்னோட வாழ்க்கையை பாரு. அப்புறம் இன்னொரு தடவை என்னை பார்க்க வராத பிரதர்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டான். இவன் பேசுகிற வார்த்தையில் அவ்வளவும் ரூட்னஸ் மட்டும்தான் இருந்தாலும் கடைசி அவன் சொன்ன அந்த பிரதருங்கிற ஒரு வார்த்தை எல்லார பற்றியும் இவன் சொல்லிட மாட்டான். நிஜமாவே இவன் மனசில் நெருக்கமாக இருக்கிற இவன் அனுபவிச்சிருக்க ஒரே ஒரு ஆள் இவனோட டேனியல் பார்க் தான். இந்த டேனியல் பார்க் தான் லுக்கிசமோட மொத்த ஸ்டோரியோட ஹீரோ. பதிலுக்கு கன் பார்க் அவன் தான் இங்கே வில்லனே. கன் பார்க் இங்கே தோற்று போய் ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த டேனியல் பார்க் தான். ஆனால் டேனியல் பார்க்குக்கு கன் பார்க் ஒரு அண்ணன் மாதிரி. அண்டு கன் பார்க்குக்கு இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கவங்களே பிடிச்ச ஒரே ஒரு ஆள் டேனியல் பார்க் மட்டும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் புல்லிஸ்ட் அடி வாங்கிக்கிட்டு இருந்த டேனியல் பார்க் இந்த மொத்த கண்ட்ரியோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர், த ஒயிட் டீமன். இவன் தோற்று போய் ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கான். இவங்களோட ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் வித்தியாசமாகவும் இருக்கும். சார்லஸ் சாயோட 10 ஜீனியஸில் கன் பார்க் டீச்சிங் ஜீனியஸ். அவன் ஒரு டீச்சர், அதுலேயும் இருக்கிறதுலே பெஸ்ட்டான டீச்சர். அவன் ட்ரெயின் பண்ண ஃபைட்டர்ஸ்லாம் யாராலையும் தோக்கடிக்க முடியாத மான்ஸ்டர்ஸாக இருந்திருக்காங்க.
பட் முதல் முறையாக கன் பார்க் இவன் தன்னோட எதிரின்னு தெரிஞ்சும் தன்னை தோக்கடிக்கிறதுக்காக தானே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான். டேனியல் பார்க்குக்கும் தெரியும் கன் தான் இவனோட எதிரின்னு. பட் மற்றவங்க கிட்டேருந்து வராத ஒரு வார்த்தை டேனியல் பார்க் கிட்டேருந்து வந்திருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கன் பார்க்கு டேனியல் பார்க்குக்கு சமைச்சு கொடுக்குறான் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு. ட்ரைனிங் மட்டுமே உன்னை ஸ்ட்ராங் ஆக்கிறாதுடா. நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய சாப்பிடணும். அப்போ தான் உன் பாடியும் என் ட்ரைனிங்கை தாக்க பிடிக்கும். இல்லாட்டி இங்கேயே செத்து போயிடுவாடான்னு எரிஞ்சு விழுறான். பதிலுக்கு டேனியல் பார்க், நீங்கள் என்னை விட கொஞ்சம் தான் வயசாகுறீங்க, எனக்கு சமைச்செல்லாம் கொடுக்குறீங்க. இந்த டீச்சர் மாஸ்டர் இதெல்லாம் ஒரு மாதிரி வினோதமாக தெரியல. நான் வேணா உங்களை அண்ணன் கூப்பிடவான்னு கேட்டிருக்கான். முதல் முறையாக கன் பார்க் சைக்கோத்தனமாவோ இல்லை கொலவெறியோடையோ சிரிக்காம அன்பா சிரிச்ச மாதிரியான ஒரு பேனல் இருக்கு. ஆனால் அந்த டேனியல் பார்க் கிட்ட காட்டிக்கல, திரும்பி தான் நிற்கிறான். சரிடா வாய்ஸ் டோன் எரிஞ்சு விழுற வாய்ஸ்லேயே சொல்கிறான். அண்டு நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பும் ஹைப் பட்டனும் எனேபிள் ஆயிடுச்சு நண்பர்களே. மறக்காமல் லைக் பண்ணி அந்த ஹைப் பட்டனை கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிக பேருக்கு நம்ம சேனல் சஜஸ்ட் ஆகும். நிறைய பேர் லுக்கிசன் பேனலை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் முதல்ல கன் பார்க்கோட பேக் ஸ்டோரியை பார்க்குறவங்களுக்கு இந்த மொத்த கதையை எங்கே ஆரம்பிச்சிச்சுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்டில் முடிஞ்ச லிங்கை கொடுக்க ட்ரை பண்ணுறேன்.